சரி எனக்கு ஒரு டவுட், சினிமாவுக்கு ஏன் அந்த வீடியோ அண்ணன் டெலிட் பண்ணிட்டான், பிரைவேட் போட்டான்னு நினைக்கிறேன். எது ப்ரோ? எந்த வீடியோ? இப்ப ரவுண்ட் டேபிள் நடந்தது ப்ரோ. ப்ரோ லோக்கி பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது தெரிஞ்சா என்னன்னு சொல்லுங்களேன். ஐயோ திருப்பியுமா? சொல்லுங்க பாத்துக்கலாம். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா என்னன்னா அவன் வந்து நிறைய பேர் ஷூட்டிங் டேட், ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மென்ட் இல்லாம நீங்க சையத் ப்ரோ கிட்ட தனியா பர்சனலா பேசுங்க, அவர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவருக்கு பிரைவேட் ஸ்பேஸ் போட்டு சையத் ப்ரோ கூட பேசுங்க, அவர் சூப்பரா. ஃபோன் நம்பர் சையத் ப்ரோ கிட்ட பேசுங்க, சையத் ப்ரோ கிட்ட பேசுங்க. நான் அன்னைக்கு இந்த வந்தது என் கருத்தை எனக்கு இப்படிதான் ரெஜிஸ்டர் பண்ண தெரியும். தப்பாவே சொல்லல சையத் ப்ரோ, நீங்க என்னமோ வந்து அது என்கிட்ட பேசுங்கன்னா நீங்களாம் பேசலையா? நானா ஆரம்பிச்சேன் ப்ரோ. அது இல்ல ப்ரோ, நீங்க உங்க ஸ்டைல் ஆஃப் இதுல பேசுவீங்க, அதனால சொல்றோம். கரெக்ட்டா தப்பா எல்லாம் சொல்ல வேணாம், ஜஸ்ட் என்ன பிரச்சனைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது ஒரு பிரச்சனையே இல்ல ப்ரோ, ஒரு பிரச்சனையே இல்ல, விடுங்க. அது பிரச்சனை எல்லாம் நிறைய பேர் மொட்டையா தூக்கி போட்டுருந்தாங்களா ப்ரோ? ஆக்சுவலா லோகேஷ் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மென்ட் இல்லாம படம் பண்ணணும்னு சொன்னான் ப்ரோ. முன்னாடி சொன்னா, இன்னைக்கும் சொன்னான். அதனால அவன் மேல கடுப்புல தப்பா சொல்லாத, மாத்தி பேசாத, அப்படி கிடையாது. ரிலீஸ் டேட் அவர் ஒண்ணு இல்ல ராஜேஷ் கொஞ்சம் இருங்க. இல்ல என்ன விஷயம் கிடையாது, அவர் கரெக்டா சொல்லுங்க, தப்பா சொல்லாதீங்க. மகிரத்துக்கு தப்பா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கான்டெக்ஸ்ட்ல முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். மாயிராட் ப்ரோ நான் உங்களுக்கு வீடியோ இல்ல இருங்க சையத் ப்ரோ, நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன், அதை அங்க பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, எனக்கு தெரியல இந்த அளவுக்கு கான்ட்ரோவர்சி இருக்குன்னு, சோ அதான் கேட்டேன். இல்ல ரிலீஸ் டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இது பண்றது பிரஷரா இருக்குது. அப்பெல்லாம் கிடையாது மகிராஜ் ப்ரோ. நீங்க போய் பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க. யூடியூப்ல கோபிநாத் வீடியோ ஏன் அவர் சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு வேற கோபிநாத் வீடியோ இருக்கும் பாருங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லன்னா அப்படியே வெளியே வந்துருங்க. இவர கோபிநாத்துக்கு இவர அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி வேணாம்னு சொல்லி நான் ஒண்ணே ஒன்று மட்டும் கேட்கறேன், இதுக்கப்புறம் இது பேச மாட்டேன். அந்த மனுஷன் அவரை ஸ்டேஜ்ல லோகேஷ் அடுத்ததுன்னா ஹாலிவுட்டே திருப்பி பாசன்னு அந்த அளவுக்கு புகழ்றாரு. நீ அமைதியா கொஞ்சம் போறத விட்டு போட்டு நீ வந்து நான் நோ சொல்ல பழகணும்னு என்ன பேச்சு இது? நான் கேக்குறேன் ப்ரோ. சையத் ப்ரோ நோ சொல்ல பழகணும்னு தான் சொன்னா, அவன் விஜய் சாருக்கு நோ சொல்ல பண்ணணும்னு சொன்னானா? எனக்கு புரியல. நீங்க என்ன அவருக்கு விஜய் சார் படம் தான்யா, படம் விஜய் சார் படம் யாது, என்னையா பேசுற நீ? ப்ரோ விஜய் சார் படம்னால அவர் எதுலயும் இன்டர்ஃபியர்லாம் பண்ண மாட்டாரு, அவர் டைரக்டர் சொல்றதுல தான். இவர் மட்டும் ஹைனா சீக்வென்ஸ் இருந்தா அது இதாயிடுமான்ட்டு குறை சொல்லலாம் விஜய் சார். அது ஹைனா வந்து டங் ஆஃப் தி ஸ்லீப். நான் சொன்னது அந்த உல்ஃப மீன் பண்ணி, அந்த உல்ஃப எடுக்க முடியலன்னு சொல்றாரு பிள்ளைல, அதுக்கு சொன்னேன். ஹைனா இல்ல, சாரி, ஹைனா நல்லா இருந்துச்சு, அது தேவையும் கூட, அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அதனால தேவை. அவர் வந்து எவ்வளவு கம்பராயி வந்து கட்டிட்டு இருக்காரு. இல்ல நான் இன்னொன்னு இல்ல இந்த டாபிக் எடுத்தனால ஒண்ணு சொல்லி சஞ்சீவ் ப்ரோ சஞ்சீவ் ப்ரோ ஒண்ணு சொன்னாரு. இல்ல சஞ்சீவ் ப்ரோ அட இருங்கப்பா ஒரு நிமிஷம். சஞ்சீவ் ப்ரோ ஒண்ணு சொன்னாரு, இந்த மாதிரி வந்துட்டு அவன் ஏன் கைதி மாதிரி படம்னு சொல்லணும், இந்த மாதிரி சொல்லணும்னாரு. அப்ப ஏன் ப்ரோ லலித் வந்துட்டு இந்த மாதிரி இங்க ப்ரொமோஷன் பண்ண போறோம், அங்க ப்ரொமோஷன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதையே நீங்க யாரும் அடிக்கல. நீ அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிடா சக்தி இத. அப்ப அவன் சொன்னது தப்புனா இவரு சொல்லிட்டு பண்ணாததும் தப்பு தானே? அது என்ன? இல்ல தப்புலாம் இல்ல, அவன் படைப்பா அவன் தப்பா ஒரு மிஸ்டேக்காக அவன் சொல்லிக்கிறானே தவிர்த்து அவள் தான் நம்ம எதுவும் பேச முடியாது. இம்மா பேசுறோம், நம்ம இவ்வளவு பேசுறோம், நம்ம நாளைக்கு போயிட்டு இல்ல இவ்வளவு பேசுறோம், நம்ம நாளைக்கு போயிட்டு தளபதியா நீங்களாம் என்ன பேசுறதுன்னு அவர் திரும்பி கொடுப்பாரு. அவரு நம்ம எதுக்கு பேசணும், அவருக்கு தெரியும். இவன் எதை மென்ஷன் பண்ணான்னு அவருக்கு தெரியும், விட்டுருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவருதான் சொல்லிட்டாரு இவ்வளவு என் படம் முடிக்கலன்னா போடான்ட்டு போயிருவீங்க அப்படின்ட்டாரு. அரவிந்த் அதெல்லாம் எல்லாம் சொல்லுவாரு, நீ எல்லாம் அண்ணன் சொன்னதான் நீ செஞ்சிட்டு இருக்கிற, நம்ம யோகி சரி இரு நான் சொல்றேன். அரவிந்த் விட்டோபா நீ ஆமா ஃபேன், நீ உன்ன விஜய் ஃபேனாவே நாங்க ஏத்துக்கிறோம். எங்க பிரச்சனை விட்டோபா, நாங்க பாத்துக்கிறோம் எங்க பிரச்சனை. நீ ஒரு மாடரேட் நியூட்ரல் எப்படி முட்டு கொடுக்கற தெரியுமா சக்தி? அவன் என்ன சொன்னானா, செகண்ட் ஹாஃப் நெகட்டிவ் வந்துச்சு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்ல சிறுத்தை இரு, நான் இப்ப முட்டு கொடுக்கல, இரு சிறுத்தை நான் சொன்னது கேளு. சஞ்சீவ் ப்ரோ கேட்டாரு கைதி மாதிரி ஒரு படம்னு சொன்னா,
செகண்ட் ஹாஃப் லலித் அடிக்கலையா? பாருன்னு லலித் சொன்னா நம்ம அடிக்கவே இல்ல. நீ சொல்லு லலித் ஸ்பேஸ் போட்டு நம்ம அடிக்கல அப்படிதானே? லலித சொன்னப்ப இல்ல இருங்க, உங்களுக்கு என்ன அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணுமா? அப்டேட் வரப்ப கொடுப்பாங்க அப்படி இப்படின்னா சொன்னாங்க. லலித் எல்லா ஸ்பேஸ்லயும் அடிச்சிருக்கேன். அவர் இது பண்ணணும் அப்படி சொல்லி இருக்கிறது தப்பு. அப்படி சொல்லி இருக்கிறது தப்பு. நான் கேட்டது சஞ்சீவ் ப்ரோட்ட. நான் கேட்டது சஞ்சீவ் சக்தி, உனக்கு மனசாட்சி இல்லையாடா? லலித் எத்தனை தடவை லலித் அப்டேட் வரலன்னு அடிச்சிருப்பீங்க. அப்டேட் வரும் சரிங்க. லலித் அடிக்க ப்ரமோஷன் சரியில்லைன்னு அடிச்சிருக்கீங்க. லலித் அடிக்கலன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷனா அடிக்கல, அப்டேட் விடல, இதெல்லாம் வேற, அது எல்லாரும் பண்றது. ஆனா லோகேஷ் அடிக்கிறீங்கன்னா படம் சரியில்லைன்னு நீங்களே சொல்ற மாதிரி இருக்குது. நான் அப்போதே வந்து டாபிக்கை விடுங்கிற யாரோ வந்து ஆரம்பிச்சு மறுபடியும் படம் முடிஞ்சிருச்சு. 600 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிடுச்சு. பிளாக் பஸ்டர் அது என்னோட அது உங்களோட விருப்பமா இருக்கலாம். எனக்கு வந்துட்டு செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிக்கதான் செஞ்சது. நான் எங்கனாலும் இதை வந்து சொல்லுவேன். லோகேஷ் விட்டு கொடுத்து பேசுறாரு. அண்ணன் ஹாலிவுட்டுக்கு போறியா அடுத்ததுன்னு கேக்குறாரு அவனை. அப்படின்னா இந்த படம் வந்து யாருக்கும் பிடிக்கல அப்படி இல்ல ப்ரோ. இது வந்து லோகேஷ் பண்ண தப்பு. நோ சொல்ல கத்துக்கணும்னா என்னங்க அர்த்தம் அதுக்கு? நீங்க சொல்லுங்களேன். நோ சொல்ல ப்ரோ. சையத் ப்ரோ இந்த படம் மென்ஷன் பண்ணல. ஐயோ சையத் ப்ரோ, நீங்க ஏன் ப்ரோ இப்படி பேசுறீங்க? அவன் விஜய் சாருக்கு நோ சொல்ல கத்துக்கணும் அப்படினா இல்ல அடுத்த படம் பண்றேன்னு சொல்லிட்டான். சக்தி இதா முட்டு, இதா முட்டு. ஏய் சிறுத்தை, நீ சும்மா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது சிறுத்தை. அவரே கண்ணை காமிச்சா நான் அடுத்த படம் பண்ண ரெடின்னு சொல்லிட்டான். அப்புறம் எப்படி அவன் விஜய் சாருக்கு நோ சொல்ல கத்துப்பேன்? காமெடி மாதிரி உனக்கு நான் சொல்றேன். கூப்பிட்டாரா, சக்சஸ் மீட் வச்சாரா, படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாரா? லோகேஷ் அடுத்து ஹாலிவுட்டுக்கு போறியான்னு சொல்றாரா? ஹாலிவுட்டே உன்னை பாக்குதா, கூப்பிடுறாங்களான்னு கேட்டாரா? எங்கேயாச்சும் அவனை ஒத்து கொடுத்தாரா? நெகட்டிவ் விமர்சனத்தை பத்தி பேசினாரா? எதுவுமே பேசல. அவர் டைரக்டர் தலையில ஒய்யாரத்துல தூக்கி வச்சு அவர் என்ன பண்ணுது? நோ சொல்ல கத்துக்கணும். ஐயோ சையத் ப்ரோ, நீங்க கடந்து போகணுங்கிறீங்களா? அந்த இடத்துல அவன் அதை பத்தி எதுவுமே சொல்லாம போயிருந்தான்னு வைங்களேன், நீங்களே போட்டு அடிச்சிருப்பீங்க. ஒரு விமர்சனத்தை கூட அக்செப்ட் பண்ண தெரியல. இவெல்லாம் ஒரு கிரியேட்டர். ஐயோ ஓ மை காட் அப்படின்னு அடிச்சிருப்பீங்க உட்கார்ந்து. எப்படி பண்ணுன்னு சொல்றேன். கேட்ட சில விமர்சனங்களும் வந்துச்சு. படம் நல்லா பிசினஸ் இதா இருக்குது, கலெக்ஷன் நல்லா இருக்குது. விமர்சனத்தை நான் அடுத்தடுத்த படங்கள்ல சரி செஞ்சுக்கிடுவேன். நீ பேசுற விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் உரிமை இல்ல சக்தி. நான் என்ன கேக்குறேன்னா, எந்த டைரக்டர் வந்து உட்கார்ந்து நான் வந்து விமர்சனத்தை ஏத்துக்கிறேன், நான் அடுத்து கரெக்ட் பண்ணிருக்கேன் நோ சொல்ல பழகிக்கணும். எத்தனை டைரக்டர் வந்து நான் வந்து இது கரெக்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து பண்ண முடியும். ராஜேஷ் ப்ரோ, நீங்க பேசுற ஒண்ணு கேட்கல. சக்தி இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான், நான் வந்து மக்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, இவங்க விமர்சனத்தை நான் வந்து கண்டுக்கிறேன், அது வந்து நான் பெருசா எடுத்துக்கிறேன். இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் தெரியுமா? இவங்க விமர்சனத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். இவங்க விமர்சனத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அததான் இன்னைக்கான என்ன சொன்னா கரெக்டா கான்டெக்ஸ்ட போய் கேள்வி என்னன்னா நெகட்டிவ் வந்து எடுத்துக்கிறேன், டைம் இனிமே டைமுக்கு வந்தா நோ ஸ்டே. எந்த கேள்விக்கு சொன்னான்னு உனக்கு தெரியுமா? சும்மா பார்த்துட்டு சொல்ல கூடாது. நான் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். நீ என்ன கிளிப்பிங் பார்த்துட்டு பேசுறேன்? கேள்வி கேட்கறது இந்த வந்துட்டு அவன் வந்துட்டு லியோவுக்கு முன்னாடி மாஸ்டருக்கு அப்புறம் இந்த விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் கூட இதே பதில் தான் சொல்லியிருப்பான். 100% வந்துட்டு எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்படி சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இல்ல ப்ரோ. நான் சொல்றேன் அப்படி சொல்றேன், அப்பவே சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லிட்டு போங்க. சொல்றத ஃபுல்லா கேளுங்க. 70% 80% போன படத்தோட இந்த படத்துக்கு வந்து எத்தனை பேர் அதிக பெர்சன்டேஜ், அது கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, IMDb ரேட்டிங், இதைத்தான் நான் பாப்பேனே தவிர மொத்தமா எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன். சொல்லிருக்கலாம் சொல்றது கேளு. ஆனா அதே இதை இப்பவும் சொல்லிட்டு போங்க. எங்க சொல்ல விடுங்க, அடுத்த பாயிண்ட் சொல்ல விடுங்க. ஆனா நெகட்டிவ் விமர்சனங்கள் சொல்றவங்க கருத்தையும் நான் வந்துட்டு ஏத்துக்கிடுவேன். அது அடுத்த படத்துல அதை தப்பே சொல்லல ராஜேஷ் ப்ரோ. அவன் அக்செப்ட் பண்ற தப்பு சொல்லல ப்ரோ. இருங்க ராஜேஷ் ப்ரோ, நான் அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னா ப்ரோ, இனிமே நான் நோ சொல்ல பழகிக்கணும், நான் ரிலீஸ் டேட் வந்து கன்ஸ்டன்ட் பண்ண கூடாது சொன்னதான் தப்புன்றோம். நாங்க புரியுதா? அது அவனுக்கு பிரஷர் என்ன கொடுத்தாங்க நீ போய் பாத்தியா? எனக்கு புரியல சிறுத்தை. சரி சக்தி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன். சொல்வீங்களாடா? உங்களுக்கு இருக்கிற பிரஷர் மயிரெல்லாம் எங்க படத்துக்கு தான் வந்து சொல்லுவீங்க. மத்த படத்துல வாயில வந்து சூப்பிட்டு இருக்கீங்க. ஆவாதீங்க ப்ரோ. சஞ்சு ப்ரோ சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இருங்க நான் க்ளோஸ் பண்றேன் அவ்வளவுதான். சரி செஞ்சுக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டே இரு. ஏன்னா அந்த மனசை எங்கேயும் விட்டு கொடுக்கல. சக்தி, நான் என்ன கேக்குறேன், நீ வந்து நோ சொல்ல பழகிக்கணும். நீ என்ன கட்டமைக்க நினைக்கிற? நான் நல்லா எடுத்து கிழிச்சு புடிங்கி இருப்பேன். எனக்கு டைம் மட்டும் தான் இல்ல ஒத்துக்கிட்டான்.
ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம் சக்தி, நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன்டா. ஆமா இப்போ டைம் இருந்தா அடுத்து தள்ளி இருப்பேன்லாம் சார் துணிவுன்னு ஒரு படம் எடுத்தான்டா, துணிவுன்னு வினோத் ஒரு படம் எடுத்தான்டா. ஐயோ சையத் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் சொல்லுங்க ஒரே நிமிஷம் ப்ரோ. இல்ல துணிவுன்னு ஒரு படம் வந்து வினோத் எடுத்தான், ஓகேவா? அந்த படத்துல வந்து எல்லா தப்பும் இருந்தது, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நெல்சன் வந்து இப்போ அதாவது பீஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஜெயிலர் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஆமாங்க விமர்சனங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் இப்ப அக்னாலேஜ் பண்றான், ஓகேவா? இதே மாதிரி வந்து இப்ப லோகேஷ் சொன்னது நான் தப்புன்னு சொல்லல, ஓகே அவன் சொல்லியிருக்கலாம். பட் ஆனா எந்த டைரக்டருமே வந்து நான் வந்து இந்த படத்துல பண்ண தப்ப நான் சரி செஞ்சுக்கிறேன், அடுத்த படத்தை சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்ற எந்த டைரக்டருமே சொல்லலையே சக்தி. அந்த இடத்துல நீ வந்து அதை நீ எப்படி பாக்குற? இல்ல லோகேஷ் சொல்லியிருக்கான், லோகேஷ் சொல்லியிருக்கான், இங்கதான்டா கன்ஃபியூஸ் ஆவறீங்க, உங்களுக்கு சொல்ற புரியலடா. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் தப்பே சொல்லடா. அதாவது அந்த கருத்துக்களை எடுத்துக்கிறேன், அடுத்த படத்தை சரி பண்றேன். இல்ல சிறுத்தை இப்ப நீ தான் கன்ஃபியூஸ் ஆகுற. சஞ்சீவ் ப்ரோ கேட்டது வந்து அந்த மாதிரி அவனாவது சொல்லியிருக்கான், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சஞ்சீவ் ப்ரோ சொன்ன சொல்லடா, சொல்றேன் கேளு. இல்ல நான் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் என்ன பதில் சொல்லு, நீ என்ன சொல்லு? அட்லியும் சொல்லியிருக்கான், லோகேஷும் சொல்லியிருக்கான், அடுத்த படத்துல நான் திருத்திக்கிறேன். ஒவ்வொரு படத்துலயும் அவன் இது விக்ரம்ல விஎஃப்எக்ஸ் சரியில்லை, அதை நான் இந்த படத்துல திருத்திப்பேன்னு சொல்லி தான் அவன் லியோல பண்ணான். அட்லி எந்த படத்துல சொன்னான்? ஜவானுக்கு சொன்னான். ஜவான் இன்டர்வியூ எல்லாம் பாருங்க. சொல்லவே இல்ல அவங்க அப்படியே கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஜவான் இன்டர்வியூ பார்த்தியா? வீடியோ எடுத்துட்டு அனுபமா கிட்ட சொல்லிருப்பான், இல்ல அனுபமா கிட்ட சொல்லிருப்பான், இந்த சுஜித்னு ஒருத்தன் கிட்ட சொல்லிருப்பான். எல்லாருக்கிட்டையும் நியாயமான விமர்சனங்களை எடுத்துக்குவேன், எல்லாத்தையும் எடுத்துக்குவேன். நியாயமான விமர்சனங்களை எடுத்துக்கிருவேன், எல்லாத்தையும் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் வந்து இன்னும் பெட்டரா பண்ணிருப்பேன். திரும்ப திரும்ப தப்பா பேசாத. விமர்சனத்தை அக்செப்ட் பண்றத நான் தப்புன்னு சொல்லவே இல்ல. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் நான் நோ சொல்ல பழகணும்னு சொல்றத மட்டும் தான் நாங்க தப்பு சொல்றோம். ஒருத்தங்கள பேச விட்டு முடிக்க விடு. ஒரு பாயிண்ட்ல நடுவுல புந்து பேசாத. நான் ஒரு பாயிண்ட் முடிக்க விடு. நடுவுல ப்ரோ நீங்க பேசுறது தான் கரெக்ட் இல்ல ப்ரோ. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் நோ சொல்ல பழகுன்னு சொல்றத மட்டும் தான் சொல்றோம். அந்த ஒரு காரணம் சொல்றேன், நீ சொல்றது சரியா இருக்கா? அடுத்த படத்தை ஃபிளாஷ்பேக் மாத்திக்கிறேன்றான். அதுவும் தப்ப ஒத்துக்கிட்டு தப்ப திருத்திக்கணும். இந்த படத்தை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்ல, அத பத்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அது சொல்லிட்டு போ தாராளமா. நான் கேக்குறேன், டைம் தானே இப்போ பிரச்சனை. இந்த டைம் நீங்க ஆரம்பத்துல வந்துட்டு அவன் ரிலீஸ் டேட்டுக்கு ஒத்துக்கிடும் போது நீங்க ஐமேக்ஸ் கொண்டு வரல, இல்ல இடையில தானே ஐமேக்ஸ் கொண்டு வந்தீங்க. அதனாலதான் அவனுக்கு பிரஷரே வருது. இதுக்கு லலிதே சொல்லிட்டாரு பாதியில தான் ஐமேக்ஸ் பண்ணோன்ட்டு. அது ஐமேக்ஸே தான் வந்து கேட்டாங்க. அந்த டேட்ல கேப்பீங்க, அந்த டேட்ல ராஜேஷ் நீ எப்படி பேசுனே புரியாம பேசுன. ஐமேக்ஸ்க்கு ஐடியா கொடுத்தவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சன் டிவி தான் கொடுத்திருக்கான். நீங்க கண்டென்ட் டிவி ஆயிட்டு பாயிண்ட் சொல்லுன்னு சொல்றீங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், ஐமேக்ஸுக்கும் செகண்ட் ஹாஃப்ல வீக்கா இருந்ததுக்கு என்ன ரீசன்? படம் எடுத்து முடிச்சதை கன்வெர்ட் தான் பண்ண போறாங்க. ராஜேஷ் ப்ரோ அப்படி கிடையாது. ஐமேக்ஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் கிடையாது ப்ரோ. நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் சஞ்சு ப்ரோ ஒரு நிமிஷம் சஞ்சு ப்ரோ, நான் இப்ப அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துட்டு வரேன்னா, லோகேஷ் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் எதுக்கு சொன்னானா ரெண்டு விஷயத்துக்கு சொன்னான். ஒண்ணு வந்துட்டு நீங்களே ஞாபகம் இருக்கா, படம் வந்து ஐமேக்ஸ் யூஎஸ்ஏ எல்லாம் கேன்சல் ஆனப்போ போட்டு எப்படி திட்டு நீங்க 7 ஸ்கிரீன் லோகேஷ் எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐமேக்ஸ் அதான் சொல்றேன், ஐமேக்ஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆனது தெரியுமா? அவுட் நமக்கு லேட் ஆச்சு, புரியுதா? அததான் சொல்றேன், எனக்கு வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இனிமேல் ரிலீஸ் டேட் கொடுத்து பண்ண மாட்டேன், படம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் டேட். இதுக்குதான் அவன் நோ சொல்றேன். சொல்றேன் சரி, ஒரு படத்துக்கு இல்லடா சக்தி, நான் கேக்குறேன் நவம்பர்ல வந்து ஷூட்டிங் போனாங்க. வீடியோ எடுத்து போட கொஞ்சம் இல்ல சக்தி, எந்த கேள்விக்கு ஜனவரி எந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் அவங்க வந்து நவம்பர் லாஸ்ட் டிசம்பர்லயே ஷூட்டிங் போயிட்டாங்கடா. சும்மா வந்து டிசம்பர் ஸ்டார்டிங்ல தான் ப்ரோமோவே எடுத்தாங்க. டிசம்பர் மிட்ல சண்டி மிட்லயே ஷூட்டிங் போயிட்டாங்க. அவங்க ஃளைட்ல எல்லாம் போனதா இருக்குது. இல்ல ப்ரோ, இல்ல ஆக்சுவலா டிசம்பர்ல ஷூட்டிங் போயிட்டாங்க, ஓகேவா? உனக்கு படம் வந்து அக்டோபர்ல ரிலீஸ். ஸோ உனக்கு க்ளோஸ் டு அரௌண்ட் ஒரு 10 months படம் இருக்கு, ஓகேவா? லோகேஷோட எந்த படம் எடுத்தாலுமே 125 to 135 days. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான் அதிகமா பண்ணிருக்கான், ஓகேவா? இந்த 125 days
விக்ரம் 110 இந்த படம் 125ல முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ல அவங்க போயிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு இடையில ஐமேக்ஸ் கொண்டு வந்தா லேட் ஆச்சு, நீங்க டேட் போடனால வந்து அதை பண்ண முடியல, முதல்ல அதை பண்ற இது தப்பு. ஓகேவா, 125 டேஸ்ல இந்த படத்தை எடுத்து கூத்துறேன்ற ஒரே ஒரு இது பண்ணி தான் அவங்க போயிருப்பாங்க, ஷூட்டிங்கே போயிருப்பாங்க. இது நீ வந்து எந்த இடத்துல நீ வந்து இல்ல ஐமேக்ஸ்னால டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் சரியில்லை, இதனால லேட் ஆச்சு அதனால லேட் ஆச்சு நீ எப்படி சொல்ற? நீ அப்ப பிரஷர் தானங்க. அவனே அவுட்ட கம்ப்ரஸ் பண்றதும் ப்ரோ படம் எடுக்கும் போது எடுக்கிற வேற ப்ரோ. அது அவுட்ட வந்து சரி சிஸ்டர் நான் உனக்கு கேக்குறேன், படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐமேக்ஸ் வந்துச்சா? சொல்லுங்க செஞ்சு ப்ரோ. என்னடா சொல்லுங்க. ஏய் நீ தான ஒரு சிறுத்தை, படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் சஞ்சு ப்ரோ ஐமேக்ஸ் கன்வர்ஷன் வந்துச்சா? டேய் சக்தி, படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல, படம் நடுவுலயே அவங்க வந்து அனிருத் பாய் அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் சன் டிவி வந்து நீங்க இந்த படத்தை பண்ணுங்க ஐமேக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இடையில சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆமா ப்ரோ. அப்ப இடையிலனா அந்த செகண்ட் ஹாஃப் அங்க தானே வருது. சஞ்சு ப்ரோ உங்களுக்கு இப்ப ஐமேக்ஸ் பண்ணணும்னா இத்தனை நாளுக்குள்ள அவுட்ட எடுத்தாதான் உங்களுக்கு ஐமேக்ஸ் பண்ண முடியும். அது புரியுதா? ஒரு 10 நாள் முன்னாடி கொடுத்தா போதுமா இல்ல 20 நாள் முன்னாடி கொடுத்தா போதுமா? 10 நாள் 12 சக்தி. ஒரு நிமிஷம் இரு. அவங்க கேமரா காஷ்மீர் ஷெட்யூல்ல ஐமேக்ஸ் கேமரால தான் எடுத்தாங்க. நல்லா தெரியும். கேமரா ஃபுட்டேஜ்லாம் அவர் இன்ஸ்டாகிராம்லயே போஸ்ட் போட்டாரு. இப்ப என்ன ரெட் கேம்லாம் போட்டாரு, ஐமேக்ஸ் கேமரா தான். நீ வந்து கன்வர்ஷன் ஐமேக்ஸ்ல கேவலமான குவாலிட்டி இருந்தா நான் ஒத்துக்குவேன். ஐமேக்ஸ் குவாலிட்டி பிரச்சனை, கண்டென்ட் பிரச்சனை. கண்டென்ட்டுக்கு தான் நெகட்டிவ், ஐமேக்ஸ் கண்டென்ட் கிடையாது. புரியுதா? நீங்க வந்து ஐமேக்ஸ் ரீசன் சொல்றதே தப்பு. ஒரு நிமிஷம், அவன் வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூக்கு வந்துட்டு அதை நான் திருத்திக்கிறேன் அதெல்லாம் சொல்லிட்டான். இப்போ நோ சொல்ல வீடியோ பாக்கலையா? நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. சொன்னே தவிர என் படம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுங்க நான் சொல்ல கிடையாது. முதல்ல ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட் தெரியாம பேசாதீங்க. ஓகேவா, இங்க கான்டெக்ஸ்ட் என்னன்னா லோகேஷ் பேசுனதுதான் இங்க ஒரு இது. ஓகேவா, இங்க படம் நல்லா இல்ல, படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல அப்படின்றதெல்லாம் வந்து பெருசா யாரும் இங்க பேசல. ஓகேவா, லோகேஷோடைய அவனோட வேர்டிங்ஸ், அவன் முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன பேசினா, ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன பேசுறான்றதா இங்க டிஸ்கஷன். அவன் அப்பயுமே நோ சொல்ல கத்துக்கணும்னு சொல்லியிருக்கான் ப்ரோ. ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாம் மாத்தி எல்லாம் பேசல. அவன் அப்பயுமே நோ சொல்ல கத்துக்கணும்னு சொல்லியிருப்பான். என்ன சொன்னாங்க, சில விஷயங்களுக்கு நோ சொல்ல கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் டேட்டை பத்தி அவன் சொல்லியிருப்பான். நான் வீடியோ எடுத்துட்டு வர சொன்னேன். சஞ்சய் ப்ரோ கேக்குதா? ஒரு செகண்ட் இருங்க. இது இவன் நோ சொன்னான்ல, நோ சொல்ல பழகணும்னு சொல்றான்ல, நம்ம மாத்தி மாத்தி பேசணும். ஏன் நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம்ல, ரிலீஸுக்கு முன்னாடி 2-3 நாள் தூங்காம வேலை செஞ்சது, அந்த ஒரு ஒர்க் பிரஷர். அப்படிதான் ப்ரோ வேலை பார்ப்பாங்க. ஆமா ப்ரோ, எல்லா டைரக்டரையும் போட்டு அடி. எதுக்கு அவனை மட்டும் பர்சனலா வந்து சக்தி? நான் வந்து ஒரு விஷயத்துல வந்து நீ வந்து இந்த படம் வந்து காஷ்மீர் ஸ்கெட்யூல் எடுத்திருக்காங்க, அங்க ஸ்னோஃபால் டிலேனா நான் ஒத்துப்பேன். ஓகே, இவனுக்கு வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின் நான் ஒத்துக்கிறேன். ப்ரோ அப்படி சொன்னாதான் ப்ரோ ஸ்டார்ட்னு சொல்லுவீங்க. காஷ்மீர்ல தெரிஞ்சுதானே போய் எடுத்தா, காஷ்மீர்ல ரெயின் வரும் தெரியாதா உனக்கு அப்படி நீங்க கேப்பீங்க ப்ரோ. சொல்றத கேளுடா, காஷ்மீர் முடிவு பண்ணிட்டீங்க. ஓகேவா, ஒரு நிமிஷம் இருடா, சொல்றத கேளுடா. முதல்ல காஷ்மீர்ல இந்த படம் டிலே ஆகல. ஓகேவா, சொன்ன டைம்ல முடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா, ஆக்சுவலா இந்த படத்தோட ஃபைனல் அவுட் எப்ப தெரியுமா எடுக்கணும்? இந்த படத்தோட ஃபைனல் அவுட் ஜூலைல எடுக்கணும், ஜூலை ஆர் ஆகஸ்ட்ல எடுக்கணும். அதுவே வந்து 2 to 3 வீக்ஸ் நம்ம வந்து அதுவே நம்ம தப்பு பண்ணோம் அந்த இடத்துல. ஓகேவா, ஜூலைல எடுக்க வேண்டிய அவுட் வந்து இவங்க ஆகஸ்ட் மிட்ல தான் அவுட் எடுத்தாங்க. புரியுதா? இவங்க பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? நாங்க வந்து ப்ரொமோஷன் இங்க பண்ண போறோம், அங்க பண்ண போறோம், இது பண்றோம். இந்த விஷயம் தான் அவங்க பண்ண ஒரே தப்பு. புரியுதா? நாங்க மலேசியால போய் ஆடியோ லான்ச் வைக்கிறோம், அப்ப இங்க ஆடியோ இந்த தான் பேக் ஃபயர் ஆச்சு தவிர மிச்சப்படி அவங்க ஷெட்யூல் பண்ண டைம் வந்து எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. ஓகேவா, ஃபைனல் அவுட் நீங்க சொல்ற மாதிரி ஐமேக்ஸ்க்கு ஃபைனல் அவுட் 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா போதும். அந்த ஃபைனல் அவுட்லயே என்னன்னா வந்து கடைசியில வந்து இந்த ஃபுட்டேஜ் வைக்கலாம், இல்ல இங்க நமக்கு ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணனாலதான் வந்து அவன் வந்து அங்க வந்து டென்ஷன் ஆகி அவன் வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணது காரணமே அதுதான். மிச்சப்படி வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்லாம் இந்த படத்துக்கு எதுவுமே கிடையாது. இந்த படம் வந்து 10 months or 11 monthsக்குள்ள டெலிவர் பண்ண வேண்டிய படம் தான் இது. ஓகேவா, ஒரு வருஷம் 1.5 வருஷம். நான் ஒன்னு சொல்லவா சஞ்சு ப்ரோ, இந்த படம் வந்துட்டு நீங்க டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் கண்டென்ட் இல்லைன்னீங்களா, அதுக்கு முதல் காரணம் அந்த சொட்டக்காந்து அவனை போட்டு அடிங்க. அதுக்கப்புறம் நீங்க அது உண்மைதான், அது உண்மைதான். அவன் பேட்ச் ஒர்க் போனான், ஜூலை 25 தான் போனான் பேட்ச் ஒர்க். தெரியும் சக்தி, அது எனக்கு தெரியும். நான் சொல்றது கேளு. அதாவது நீ வந்து நான் தப்ப திருத்திக்கிறேன், சரி பண்றேன்னு சொல்றது தப்பே கிடையாது. அவன் இதனால எனக்கு டைம் கன்ஸ்ட்ரெயினால பண்ணுச்சுன்னு ஒரு ரீசன் சொல்றான் பாரு, அதுதான் தப்பு. அது திருத்த அவன் வந்துட்டு இல்ல அவன் என்ன சொன்னானா, நான்
ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லியிருந்த மாதிரி தான் சில விஷயங்களுக்கு நோ சொல்ல கத்துக்கணும், அது ரிலீஸ் என்ன டேட் அர்த்தம் போட்டு சொல்றீங்க? அந்த படம் பண்ண கான்டெக்ட்குள்ள மாட்டேன் நீ அதை கட் இனிமேல் பண்ணாத, அப்படின்னு கான்டெக்ட்ல கட் சொல்லியிருப்பான். பண்ணாத. அந்த லியோவோட நெகட்டிவ் பத்தி பேசும்போது அதை சொல்றான். அப்பனா கான்டெக்ட் லியோ படக்குள்ள டார்ச்சர் பண்ணாங்க மீனிங் தான் அது வரும். அவனை வந்து கம்பல் பண்ணாங்க, அவனுக்கு சுதந்திரம் தரலைங்கிறதா மீனிங் அதுக்கு. இல்ல அப்புறம் சக்தி இன்னொரு விஷயம், இங்க வந்து மொத்தமே ரெண்டு செக்டர் ஃபிலிம் தான். ஒண்ணு வந்து அஜித் படங்களுக்கு அவங்க வந்து டைம் ஃபைனல் பண்ண மாட்டாங்க, புரியுதா? அது டிலே ஆகும்னு சொல்லி அதுக்கப்புறம் சின்ன படங்கள் வந்து அவங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. மிச்சப்படி விஜய் படத்துக்கோ ரஜினி படத்துக்கோ அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் கமல் படத்துக்கோ அவங்க படம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி டென்டேட்டிவ் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணி தான் அவங்க படம் போவாங்க, புரியுதா? நீ இடையில வந்து டேட் போடுறாங்க, அது வந்து ஓகே, இந்த 50 ஸ்கெடியூல் நம்ம முடிச்சிட்டோம், 50% படம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நமக்கு டேட் போடுறோம், அது பார்க்க அப்படி தெரியும். பட் ஆனா டென்டேட்டிவ் டேட் வந்து விஜய் படங்களுக்கு எப்பயுமே, ஏன் பிகிலுக்கு டென்டேட்டிவ் டேட் பண்ணலையா? அவன் என்ன தைரியத்துல வந்து அவன் வந்து ஹாப்பி தீபாவளி நண்பான்னு வைப்பான்? எல்லாமே டென்டேட்டிவ் தான். டென்டேட்டிவ் படம் முடிச்சுட்டு தான் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதுதான் அவங்க போவாங்க, அவ்வளவுதான். டென்டேட்டிவ்க்கும் கன்ஃபார்ம் டேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. அதுதான் ப்ரோ விஜய்ங்கிற பேரு. அவர் கரெக்ட்டா பிளான் பண்ணி கொடுப்பாரு ப்ரோ. சிறுத்தை நீ பேசுறதே தப்பு சிறுத்தை. இப்ப ஒரு சில அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்னால படத்தை அந்த டைம்ல எடுக்க முடியலன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? அது அப்ப யாருமே இல்லன்னு சொல்லவே இல்ல. அப்ப யாருமே இல்லன்னு சொல்ல மாட்டாங்களே ப்ரோ. அது எப்படி நடந்துச்சா இல்லையா நம்ம போய் பார்த்தோமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப இங்க நடந்துச்சா? லியோக்கு நடந்துச்சான்னு மட்டும் சொல்லு. அதான் நடந்துச்சா இல்லையா நம்ம போய் பார்த்தோமா நான் சொல்றேன். லியோக்கு வந்து எந்த ஸ்கெடியூல் வந்து நீ லேட் ஆச்சு இவங்க வந்து பண்ணல அப்படின்னு எந்த ஸ்கெடியூல் நீ சொல்லுவ? நீ சொல்லு. அவங்க பிளான் வச்ச ஸ்கெடியூல் நமக்கு தெரியுமா? இல்ல அவங்க பிளான் பண்ணி வச்ச ஸ்கெடியூல் நமக்கு தெரியுமா? சொல்லுங்க சிறுத்தை. நீங்க பண்றதுதான் குருட்டுத்தனமா பேசுறீங்க ரெண்டு பேரும், புரியுதா? சரி ஓகே. இப்ப வந்து டைம் ஸ்கெடியூல்னால வந்து நான் வந்து இதை திருத்திக்கிறேன், நான் வந்து இதனால வந்து நான் மாத்திக்கிறேன்னு சொல்றான். அப்ப நீ அதை எப்படி பாக்குறது? நீ கரெக்ட்னு சொல்றியா? ஆமா, அது அவன் ப்ரோ. அவனுக்கு என்ன பிரஷர் நடந்துச்சுன்னு அவனுக்கு தான் ப்ரோ தெரியும். நம்ம எதுவும் பேச முடியாது. அவன் இன்டர்வியூல சொன்னது வந்து அப்பவும் சொன்னா சஞ்சீவ், ஞாபகம் இருக்கா? சக்சஸ் மீட் அப்பயும் நிறைய பேர் செகண்ட் ஹாஃப் பிடிக்கலன்னு சொன்னாங்க. இட்ஸ் ஓகே, அதையும் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கன்னு தான் சொன்னாரு. அதை அக்செப்ட் பண்ணிருக்கேன். ஆனா நிறைய பேருக்கு அந்த டைம்ல பிடிச்சிருந்தது, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, தியேட்டர்ல என்ஜாய் பண்ணாங்க, நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாப்ல. நீ கான்டெக்ஸ்டே புரியாம தான் பேசிட்டு இருக்கீங்க. அவன் இப்படி சொல்லினா யாருக்குமே பிரச்சனை இல்ல. அது வந்து இங்க ஒரு பெரிய விஷயமே இல்ல. சொன்னதுல ஒரு தப்பே இல்ல, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் என்னன்னா அதே சேம் என்ன பேசுனாங்க. நான் என்ன கேக்குறேன், விக்ரம்ல தான் லேக் இருந்தது, விக்ரம்ல தான் இது இருந்தது. விக்ரம்ல வந்து லொகேஷன் சொன்னா விக்ரம்ல லேக் இருந்தது. அந்த லேக பெருசா காமிச்சீங்களா நீங்கலாம்? ஆன்லைன்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் VFX சொன்னா இல்ல, VFX தப்புனா VFX தான் சொன்னா. ஆமா விக்ரம்ல அவன் VFX மட்டும் தான் சொன்னான். விக்ரம்ல லேக் இருக்குன்னு யாரும் அவன்கிட்ட எடுத்து காட்டல. நம்ம படம்னா மட்டும் தான் எல்லாரும் எடுத்துட்டு போய் காட்டுறாங்க. சொன்ன லாகுங்க இது. வேணும்னே தளபதி படத்தை வந்து டாமினேட் பண்ணதுக்காக சொன்ன ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ஆனா அதே ஒரு சார்பான ஆட்கள் மட்டும் அதை வந்து எப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல இங்க வந்து இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இங்க வந்து தளபதிக்கு பேசுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துருங்க, ஓகேவா? யாரா இருந்தாலும் சொல்றேன். இங்க வந்து ஜஸ்ட் we are talking about லோகேஷோட விஷயங்கள் பத்தி இங்க பேசுறோம், ஓகேவா? இதை தவிர வந்து அவருக்கு அகைன்ஸ்டா பேசுறோம். விஜயோட படத்தை பத்தி பேசுறோம். ஓகேவா? நான் லோகேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் பேசிட்டு இருக்கேன். அது தப்பு இல்ல. அவங்க இன்டர்வியூல பேசுறது தப்பு கிடையாது, கரெக்டா தான் பேசிருக்காப்ல. சஞ்சீவ் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. சொல்லு. ஏய், அவனை தப்ப திருத்திக்கிறேன்னு சொல்றான். யாருமே நீ தப்பு சொல்ல, அதுக்கு ரீசன் சொல்றான் அவன். அதுதான் பிரச்சனை. இதனாலதான் நான் தப்பு பண்ணேன், தப்பாயிருச்சுன்னு அவன் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அந்த இடத்துல. அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது கண்டெக்ஸ்ட். அதைத்தான் சொல்றோம் நாங்க. எடிட் பண்ணி கூட போட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிறுத்தை. கொஞ்சம் பேசக்கூடாது. நிறைய எடிட் பண்ணி போட்டுருக்காங்க ப்ரோ. அதை எப்படி நம்ம சொல்ல முடியும் சஞ்சீவ் ப்ரோ? அவங்க எடிட் பண்ணிருக்கலாம், பண்ணாம கூட இருக்கலாம். டிலே ஆனதுன்னு கேட்கும்போது கூட இல்லைங்க, இந்த மாதிரி டைம் வந்து நாங்க இதை எடுத்து பண்ணோம், நாங்க கரெக்ட்டா கொடுத்துறணும்னு தான் ப்ரொமோஷன்ஸ் வேணாம்னு சொன்னோனே சொல்லிருக்கோம். ஆமா, தெளிவா அப்படிலாம் கிடையாதா சிறுத்தை? இந்த மாதிரி நீ சும்மா பொய்யெல்லாம் பேசிட்டு கூடாது. அவன் ஒரு இன்டர்வியூல சொல்லுவான், நாங்க துபாய் இங்கெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், பட் எங்களுக்கு கண்டென்ட் டிலே ஆனதுனால நாங்க கண்டென்ட்டை கரெக்டா டெலிவரி பண்ணணும்னு தான் நாங்க அந்த இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லியிருப்பான். சும்மா நீ முட்டு கொடுத்துட்டு இருக்காத அதெல்லாம் இல்ல இதெல்லாம் இல்லன்ட்டு. அவன் அப்படி சொல்லலன்னு இன்டர்வியூல நீ சொல்லு பாப்போம். சொன்னா கண்டென்ட் டெலிவரிக்கு வந்து ஒரு டிலே ஆச்சுன்னு சொன்னாங்க. அதுவும் இப்ப அவர் பேசுனதுல என்ன ப்ரோ தப்பு இருக்கு? ஒரு தப்புமே இல்ல.
ப்ரோ நான் சொல்றேன் இரியா நீ ஹெட்செட்டை கழட்டி நீ மைக்க மட்டும் வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு ஒன்னும் புரியா. நான் அச்சு வினோத் மாதிரி உங்களுக்கு படம் பார்க்க தெரியலன்னு சொன்னாலே நானே அடிப்பேன். அச்சு வினோத் ஓகேஷன் அப்படி சொல்லவே இல்லை. அவன் ரீசன் சொல்லலாம், நான் அக்செப்ட் பண்ணிக்கவே சொல்றது ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு ரீசனா எனக்கு டைம் கம்மியா இருந்துச்சு அதனாலதான் பண்ணலன்னு சொல்றேன் நாங்க. புரியுதா? யாருமே அவனை கட்டி போடவே இல்லை இங்க. அதையும் சொல்லிட்டானே சிறுத்த, உனக்கு புரியுதா? என்ன யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நான் தான் அதை ஒத்துக்கிட்டேன், இனிமேல் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னு தான் சொல்றான். புரியுதா உனக்கு? அதையும் அவன் சொல்லிட்டாங்க. என்னை அனத்த விடுங்கடா, தயவு செஞ்சு அவன் படம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு மூவ் ஆன் ஆயிட்டான். நீங்களும் மூவ் ஆன் ஆகுங்கடா, தயவு செஞ்சு விட்டுருங்கடா, போதும்டா. அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் அப்ப சொன்னப்ப அடிக்கிறத இப்ப வந்து நம்ம அண்ணன் படம் எடுத்து முடிச்சுட்டு மூவ் ஆயிட்டாரு, அடுத்த படத்துக்கு போயிட்டாரு. ஸ்டேஜ்ல இவனை நன்றி கட்ட நாய் நோ சொல்ல கத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுது இந்த நாய். சையத் ப்ரோ அவன் என்ன விஜய் சாருக்கு நோ சொல்ல கத்துக்கணும்னு சொன்னானா? அவன் அங்க சொல்லி சக்சஸ் மீட் ஸ்டேஜ்ல கூட கண்ணை காட்டினா போதும், நான் லியோ 2 அனௌன்ஸ் பண்ணிட்டு படத்தை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீ லியோ 2க்கு நோ சொல்லிட்டு போடா. உனக்கு எதுக்கு லியோ 2 மயிறு? நீ நோ சொல்லதுக்கு பழகுன, நீ நோ சொல்லதுக்கு பழகிட்டு. சோ இவர் பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவர்கிட்ட பேச முடியாது. நான் என்ன சொல்றேன், ஓகேடா அடுத்த படம் மூவ் ஆன் ஆயிட்டான், ஓகேவா? அவன் 171 அவன் வந்து பெருசா கொடுப்பான், அத பார்த்துட்டு ஜாலியா உட்காருங்க, அவ்வளவுதான். ப்ரோ அதையே உங்களுக்கே பொறாம வருது. அவன் அங்க நல்லா கொடுத்தா கொடுத்துட்டு போறான், உங்களுக்கு இதெல்லாம் எங்க இல்ல இதெல்லாம் எங்க அஃபெக்ட் ஆகும் தெரியுமா? இப்ப அவன் போவான், அடுத்து போயிட்டு ஒண்ணு பண்ணுவான். பாத்தீங்களா போன படம் இவருக்கு பிரஷர், இவர் நோ சொல்லணும்னு சொல்லிருந்தாரு. இதெல்லாம் வந்திருக்கு. எத்தனை பேரை நாய் லிஸ்ட்ல சேர்க்க போற? எத்தனை பேரை நாய் லிஸ்ட்ல சேர்க்க போற? நீ எத்தனை பேரை மியூச்சுவல் லிஸ்ட்ல சேர்க்க போற? நீ எத்தனை பேரை மியூச்சுவல் லிஸ்ட்ல சேர்க்க போற? மியூச்சுவலா? நீ எத்தனை ப்ரோ இதுக்கு மியூச்சுவலுக்கு என்ன ப்ரோ? நீங்க எல்லாம் மென்டல் மாதிரி பிஹேவ் பண்றீங்க ப்ரோ. நீ எத்தனை பேரை அண்ணனுக்கு கீழ மாதிரி வைக்க பிஹேவ் போற? நீ பண்றீங்க எத்தனை பேரை அண்ணனுக்கு கீழ வைக்க போற? நீ ஏன் ப்ரோ பட்டிமன்றம் எத்தனை பேரை அண்ணனுக்கு கீழ வைக்க போறனா? அண்ணன் தான் எப்பயுமே மேல. அப்புறம் அனிருத் இல்ல சையது ப்ரோ, அந்த அவர் அண்ணனே வந்து அனிருத்தையும் லோகேஷையும் தம்பி மாதிரி தான் பாக்குறாரு. அவனை நீங்க திட்டுறீங்களே, உங்களுக்கு கேவலமா இல்லையா? சொல்லுங்க. அப்படி பார்த்தா வந்து நெல்சனே அவருக்கு தம்பி மாதிரி தான்டா. அவரு அமைதியா இருக்கான். ஆமா அப்ப இல்ல இவர் என்னமோ அண்ணனுக்கு அப்படியே உயிரை குடுக்குற மாதிரி பேசுறாரு. அதுக்கு நான் கேட்டேன். மியூட் போட்டுட்டு பேசிட்டு இருக்கிறதா இருந்தா நீ பேசிட்டு ஓகே, மியூட் போட்டு பேசுறதா இருந்தா பேசு. இந்த அனிருத் லோகேஷ்லாம் அண்ணனுக்காக வந்தவனதான். இவனுக்கு அங்க போயிட்டு நோ சொல்லணும், நான் அடிப்பேன். எல்லாரும் கத்துனா அப்புறம் என்ன பண்றது? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. சையத் ப்ரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பொறுமையா பேசுங்க ப்ரோ. நீங்க டென்ஷன் ஆகி அப்படிலாம் பேச மாட்டாருங்க. நாளைக்கு இன்னொரு படம் எடுப்பான், போயஸ் தோட்டத்துல போய் இன்னொரு படம் எடுப்பான். அது ஓரளவு கிளிக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். பாத்தீங்களா ப்ரோ சையத் ப்ரோ எல்லாரும் இந்த டாபிக் எண்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. போறோம், நீ லிமிட்ட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. இந்த மெசேजेस பாத்தீங்களா? இந்த கிளிப்பிங் எடுத்து போடுவானுங்க, இந்த கிளிப்பிங் எடுத்து போடுவானுங்க. குறிக்கோள்ல தெளிவா இருக்காரு. ஓ நீ இப்படி பேசினா இதைய வீடியோ புடிச்சு இதெல்லாம் ப்ரோ கிளிப் எடுத்து போடுவானுங்க அவனுங்க. நீங்க ஏன் இப்படி கத்துறீங்க? பொறுமையா பேசுங்க. தூதுவன் வருவான், வெங்கட் பிரபு சாதிப்பான். ஆமா தூதுவன் ஊம்புவான். நீங்க ஏதாவது யோ சச்சின் ப்ரோ என்ன அபியூஸ் பண்றீங்க? வெயிட் பண்ணுங்க, தியேட்டர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவானுங்க, அப்ப உண்மை தெரியும். அது வரைக்கும் அமைதியா இருங்க, அவ்வளவுதான். இருங்க மியூட் பண்றேன்னு சொல்லாதீங்க. கோரைப்பல் ப்ரோ நீங்க சம்பந்தமே இல்லாம பேசிட்டீங்க ப்ரோ. சக்தி இரா நான் பேசுறேன்டா. கோரை ஏன் இது ஒரு மேட்டரே நீங்க இக்னோர் பண்ணிட்டு போங்க. சும்மா மியூட் பண்ணிட்டே பேசுறேன். கோரை தயவு செஞ்சு கான்டெக்ஸ்ட் உங்களை இக்னோர் பண்ணிட்டு போனப்ப நீங்க பேசுனீங்களா? அந்த மாதிரிதான் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. விடுங்க. நம்பர்ஸ் பத்தி இங்க யாரு டவுட் பண்ணா? புரியாம திரும்ப இயர் தியேட்டர் லிஸ்ட் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சரி நம்பர் நீ வேற சந்தோஷ் மாதிரி நான்சிங்காவே பேசிட்டு இருக்க. சும்மா லோகேஷ் பேசுறதே வச்சிட்டு அவன் அப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான்டாதீங்க. கோரைப்பல் ப்ரோ இல்ல இருங்க ஒரு நிமிஷம் கோரை இவர் இல்ல சச்சின் ப்ரோ இருங்க சச்சின் ப்ரோ. கோரைப்பல் ப்ரோ நான் உங்க ஸ்டைல்லே வரேன். அன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் போட்டு எல்லாரும் உங்கள்ட்ட கேட்டப்ப அது என்னோட விருப்பம் நீங்களா அந்த மாதிரி இது அவங்களோட விருப்பம். அவங்க பேசுறாங்க, நீங்க இது சொல்லட்டும். நான் இல்லன்னு சொல்ல வரல. அதே வந்து நீங்க தானே இது ஒரு விஷயம் இல்ல கடந்து போக. நான் பாக்குறேன் கோரை ப்ரோ வந்து 171 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கோரை ப்ரோ வந்து 171க்கு வந்து லோகேஷ் என்ன சொல்றாரு நான் பாக்குறேன். சஞ்சீவ் படம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் சஞ்சீவ். ஓகேவா? படம் நல்லா இல்லனா ஜெயிலர் மாதிரி அப்ப படம் நல்லா சொல்லுவீங்க. அதே மாதிரி நான் கேக்குறேன்
காட்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். செகண்ட் ஹாஃப் நான் கேக்குறேன் இல்ல கோர நான் உனக்கு கேக்குறேன். ரஜினி ஃபேன்ஸ் ரெக்கார்டிங் எடுத்து கிளிப்பா போட்டுட்டு இருக்காங்களா? கம்முனு இருக்காயா கொஞ்சம்? யாரா வரட்டும்டா வாடா ரெக்கார்டிங்னாடா. மியூட் பண்ணா மியூட் பண்றேங்கறீங்க, அப்புறம் பேச விட மாட்டீங்க, சொல்றதே கேட்க மாட்டீங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க. என்னதான் பண்றது? சக்தி ஆனா ஒண்ணு புரிஞ்சு சக்தி, இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? சிறுத்தாடே கீழ அல்வா வாசு இருக்கான்டா, அவனை கூப்பிடுறா, மேல தூக்கி போட்டு ஏதாவது கீழே கூப்பிடுறா அவனை. வாங்க மதன் அண்ணா. இது சச்சின் எனக்கு ஒண்ணு புரிஞ்சு சச்சி, இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? காதுல பச்சை கலட்டி மைக்க புடிச்சிட்டு போட்டு கத்துவாங்க போல சச்சின். இல்ல நாளா காதுல போட்டுதான் இருக்கேன். மியூட் பண்ணா எதுக்கு மியூட் பண்றேன்னு கத்துறீங்க? இங்க காது வலி எனக்கு தான் தெரியும். எனக்கு ஒரு 1 மினிட் கொடுங்களேன். என்னுடைய இறுதி உரையை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். இந்த மாதிரி சையது ப்ரோ உங்களை மட்டும் யாரும் சொல்லல ப்ரோ. ஐயோ ப்ரோ சச்சின் ப்ரோ நீங்க தான் மியூட் பண்ணேன்னு சொல்லிருங்க ப்ரோ. நான் மியூட் பண்ணல. நான் தான் மியூட் பண்ணேன். டேய் சச்சின் வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. பிரேக் ஆகுது சச்சின். பிரேக் ஆகுது சச்சின் ப்ரோ. டேய் பிரேக் ஆனா கூட பேச வரப்போ தான் பிரேக் ஆகும் எல்லாமே. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, இங்க பாருங்க, தளபதியில இருந்து தான் நீ வந்து அனிருத் லோக்கிலாம், அதனால அவரை வச்சுக்கிட்டு ஆமா அதை விட்டுற சக்தி. நீ ரொம்ப எல்லாம் போராடி முட்டு கொடுக்குற அளவுக்கு நீ தளபதி மாதிரிலாம் அங்க அனிருத்தோ ப்ரோ. இல்ல சச்சின் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். புஷிக்கெல்லாம் நீங்க முட்டு கொடுக்குறப்ப நான் இதுக்கு முட்டு கொடுக்குறது தப்பே இல்ல ப்ரோ. ஐ மீன் இங்க பாதி பேர் முட்டு கொடுத்தாங்க, அதுக்கு சொல்றேன். அது தப்பு இல்லன்னா இது தப்பு இல்ல, அவ்வளவுதான். நீ முட்டு கொடுக்கலையா? இப்ப வந்து இதுல போடுற அது பேர் என்ன, உன்னோட டைம்ல டிஎம் இல்ல ஸ்பேஸ்ல நான் சொல்றேன். அதாவது இருங்க ப்ரோ, இருங்க ஜோயல் ஒருத்தர் வந்து நீங்க வந்து புஷிய தவறு சொல்றீங்க, அது தளபதி எடுத்த முடிவு, அவரை தவறு சொல்ற மாதிரி அப்படின்னு பேசினாரு. இப்ப நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப லோகேஷ தவறு சொல்றீங்கன்னா லோகேஷ் வந்து தளபதி எடுத்த முடிவு, அது வந்து தளபதியை தவறுங்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்கவா? எனக்கு ஒரு நியாயம்னா உங்களுக்கு ஒரு நியாயமா சொல்லுங்க, எனக்கு புரியல. ஒரு கட்டத்துக்கு மேல அதை பேசிட்டு நீ இப்படிதான் விட்டுருங்க, நானும் சிறுத்தையும் அன்னைக்கு கிளம்பிட்டோம், மரியாதை இல்லாத இடத்துல இருக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். அதேதான் இப்பவும் சொல்றோம். நீ அப்படித்தானா? நான் இப்படிதான்டா, என் அண்ணனுக்கு கீழே தான் எல்லாருமே, நான் இப்படிதான் தலைவர் 171 டயலாக் ப்ரோ. பேசாத, நீ பேசாத, நீ எல்லாம் நியூட்ரல் அஜித் ஃபேன், நீ எல்லாம் இந்த லிஸ்ட்லயே வர மாட்ட, நீ எல்லாம் உள்ளக்க வராத, தயவு செய்து சொல்றேன். சீரியஸா ஒரு பாயிண்ட் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது நீ வராத, தயவு செய்து கூல் டவுன். நீ சொல்ற நீ அனிருத தூக்கி வை, நீ லோகேஷ தூக்கி வை, அவங்க எல்லாம் நம்ம அண்ணனை தூக்கி கீழே வைப்பானுங்க, அத நீ என்ஜாய் பண்றீங்க, என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அவரே தம்பி மாதிரி தான் ப்ரோ பாக்குறாரு, நீங்க தான் ப்ரோ இங்க இல்லடா சக்தி. இல்ல அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு, பட் ஆனா இப்ப அடி வாங்க வேண்டிய ஆள்னு எனக்கு தோணுது. ஏன் கேளு, சரி நீங்க அடிங்க, ஆனா அவர் அங்க தம்பியா தான் பாக்குறாரு, அவ்வளவுதான். சரியில்லடா, அவர் அஜித்தே ஃப்ரெண்டா தான் பாக்குறாரு. அவர் ரஜினியும் தான் தலைவரா பாக்குறாரு. சும்மா இருக்கீங்களா நீங்களா? அனிருத் விடாமுயற்சியில போடுவான்டா, தலைய பார்த்தவன் தலைய கேட்டவன் போடுவான், உட்கார்ந்து எல்லாம் கேளு. எல்லா படத்துக்கும் ஒரு லிரிக்ஸ் போட்டு விட்டு அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பான் ப்ரோ. சொந்த விக்ராந்த் சொந்த தம்பி தான், அதுக்காக ஒரு படத்தை போய் 100 crore வசூல் பண்ண வச்சிருவியா? சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு தம்பியா பாக்குறாரு, அண்ணனா பாக்குறாரு. சரி அப்ப இதே மாதிரி நான் புஷியோ இல்ல விஎம்ஏல ஏதாச்சும் தப்பு பண்ணா அதை போட்டா நீங்க விட்டு கொடுக்க கூடாது, ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப வந்துட்டு ஒரு நியாயம், இப்ப ஒரு நியாயமா உங்களுக்கு? காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு நீங்க உங்க அடிச்சுக்கோங்கன்றீங்க. இல்ல விட்டவா ப்ரோ, அப்ப எப்படி முட்டு கொடுத்தாங்க எனக்கு புரியல விட்டவா ப்ரோ. அப்ப வந்துட்டு இவங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ் முட்டு கொடுத்தாங்க. சக்தி இல்ல, நான் அந்த கருத்துக்கு தான் இருக்காது தவிர நான் புஷியை அடிச்சு காமிச்சதெல்லாம் சொல்லவே கிடையாது. சக்தி நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ராஜேஷ் ப்ரோ. படம் வந்து இதுக்குமே வந்துட்டு இவங்க பேசுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ண, நானுமே வந்து ஏத்துதான் இருந்தேன். ஆனா படம்ங்கிறது ஒரு படத்தோட முடிஞ்சிரும், சரியா? ஆனா இது இனிமேதான் தொடங்கவே போகுது. இது ஒரு இதோட முடிய போறது கிடையாது. இதுதான் அவரோட லைஃப். இல்ல ப்ரோ, இதுவும் தளபதியோட டிசிஷன், அதுவும் தளபதியோட டிசிஷன் தான் ப்ரோ. ரெண்டுமே அதுதான். இத சொல்லக்கூடாதுன்னா அதையும் சொல்லக்கூடாதுதான். இதை சொல்லுவீங்கன்னா அதையும் சொல்லுவேன், அவ்வளவுதான். ஆமா அதுவுமே அவர் பண்ண தப்பு இல்லையே. நான் போட்டதுமே அதானே போட்டிருந்தேன். அவர் பேரை கெடுக்காதீங்கடான்னு தானே போட்டிருந்தேன். நான் அவரை தப்பா ஏதாச்சும் போட்டிருந்தேன்னா? இப்ப இவங்களும் அதானே சொல்றாங்க, என் தளபதிக்கு நோ சொல்றியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டு போனாரு. அவரும் அததானே சொன்னாரு.
நான் என்ன சொல்றேன், நீ வந்து சினிமா மட்டும் விட்டுரு. நீ அதோட நீ வந்து ப்ரோ இல்ல சஞ்சு ப்ரோ, அது இல்ல சினிமாக்கு ஒரு நியாயம், பாலிடிக்ஸ்க்கு ஒரு நியாயம், ரெண்டுமே அவரோட டிசிஷன் தான் ப்ரோ. சினிமா பாலிடிக்ஸ் ஒண்ணு அப்படி இல்ல ப்ரோ சஞ்சு ப்ரோ. சினிமாவும் பாலிடிக்ஸும் ஒண்ணுனா அப்புறம் ப்ரோ வேற வேற தான் ப்ரோ. இல்ல மாகிராட் ப்ரோ, அப்ப வந்துட்டு பேச விடுங்களேன். நான் பேசுறப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் கத்துறேன் மியூட் பண்றேங்கிறீங்க. சஞ்சு ப்ரோ நான் சொல்றது அதுவும் அவர் டிசிஷன் தானே, இதுவும் அவர் டிசிஷன் தானே. அப்ப ரெண்டுத்தையும் எதுக்கு நீங்க குறை சொல்றீங்க, எனக்கு புரியல. அதாவது முதல்ல ஒரு விஷயம் அப்படிதான் நீங்க பேசுறது. இல்ல ப்ரோ, ரெண்டுமே அவர் டிசிஷன் தான். கேட்டுடா சொல்ல விடுறா, கேளு ஆன்சர் சொல்ல விடுறா. சினிமான்றது என்னன்னா, இவர் வந்து ஒரு டைரக்டர் மட்டும் செலக்ட் பண்ண முடியும், புரியுதா? இவரே போயிட்டு எல்லா சீன்லயும் உட்காந்துட்டு இது இந்த மாதிரி மாத்துங்க அந்த மாதிரி மாத்துங்கன்னு சொல்றதுக்கு இவருக்கு ரைட்ஸ் கிடையாது, புரியுதா? இவர் அது வந்து அதுக்கும் சொன்னீங்க. என்னது சொன்ன என்ன சொன்னோம் நீங்க சொல்லல, இதேதான் அன்னைக்கு சொன்னாங்க. இருங்க சஞ்சு ப்ரோ, இல்ல இதேதான் அன்னைக்கு சொன்னோம். இல்ல சச்சின் ப்ரோ இருங்க, இதேதான் அன்னைக்கு சொன்னாங்க. தளபதி வந்துட்டு ஒவ்வொரு இதையும் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு, அவருக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் பாக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கன்ஃபியூஷனே தப்பு தான் சக்தி. டைரக்டர் மேல தப்புனா டைரக்டர் தான் அடிப்பாங்க. ஆனா என்ன தப்பு நடந்தாலும் விஜய் தான் அடிப்பாங்க. பாலிடிக்ஸ் அதான் பிரச்சனை. புரியுதா உனக்கு? அது புரிதலே இல்ல. நான் அன்னைக்கு அடிச்சது அவர் பேரை சொல்லிட்டு அவர் பேரை கெடுக்காதீங்க, நான் அவனுங்களதான் அடிச்சேன். அதுக்கு நீங்க வந்து என்ன திட்டீங்கப்பா? இது பாலிடிக்ஸ் ரிப்ரசென்டிங் விஜய். ஆனா சினிமாங்கிறது லோகேஷ் ரிப்ரசென்டிங் டைரக்ஷன், எடிட்டட் ரிப்ரசென்டிங் எடிஷன், அவ்வளவு எடிட்டிங், அவ்வளவுதான். தம்பி சிறுத்தை, இப்ப ஒருத்தவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, ஏன் தலைவனை அசிங்கப்படுத்துற நோட் சொல்லுவேன்னு சொல்றேன்னு அவர் பேசுனது கரெக்ட்ங்கறியா? டேய் உனக்கு புரியுதா இல்லடா? லோகேஷ் நாட் ஓன்டு பை விஜய்டா, உனக்கு புரியுதா? இங்க பாதி சிறுத்தை நீதான் இப்ப முட்டு கொடுத்துட்டு இருக்க. எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க? என்னையா ஐயோ எனக்கு புரிதலே இல்லப்பா, அவ்வளவுதான். இல்ல நீ இப்ப நீ சொன்ன பாயிண்ட் தான் வரேன் சிறுத்தை. லோகேஷ் இஸ் நாட் ஓன்ட் பை விஜய்ல, அப்ப ஏன் நீங்க அடிச்சிருந்தீங்க ப்ரோ? அவன் பிளேம் கேம் பண்றதா ப்ரோ தப்புன்னு சொல்றேன். என்னால எனக்கு இதான் ரீசன் சொல்லி டைம் கொடுக்கலன்னு ரீசன் சொல்றதா நான் சொல்றேன். அது அப்படிதான் டைவர்ட் ஆகும். பிளேமிங் ஹிம்செல்ஃப் தானே, நீ தானே சொன்ன. இல்ல எனக்கு புரியல. நான் வந்து சாப்பிடாம விஜய் டைம் கொடுக்கணும் மென்ஷன் பண்ணி சொல்றாரா அவரு? அப்படி சொல்லல விட்டோபா ப்ரோ. நீங்க சொல்றீங்க இல்லையா ஒய் பிளேமிங் இது லோகேஷன், பிகாஸ் லோகேஷ் இஸ் டைரக்டர் ஆஃப் தி ஃபிலிம், ஓகேவா? அதனால பிளேம் பண்ணா லோகேஷ் தான் பிளேம் பண்ண முடியும். தளபதி has given a chance to Lokesh. புசி is the அவர் என்ன பொது செயலாளர் ஐயா, ரெண்டுமே அவரோட டிசிஷன் தான் ப்ரோ, ரெண்டுமே அவரோட டிசிஷன் தான் ப்ரோ. இவனே தெரியலங்க எங்க இவனுக்கு பாயிண்ட் இல்லன்னு முட்டு கொடுத்துட்டு இருக்கான். இவன் வந்து விஎம்ஐ பத்தி சும்மா வந்து அத பத்தியே பேசிட்டு அதுதான் இவனுக்கு பாயிண்ட் இல்லன்னு அத தூக்கி இல்ல பாயிண்ட் இல்லன்னா சொல்ல. இருங்க சச்சின் ப்ரோ, பீஸ்ட் கேக்குறீங்களா? பீஸ்டுக்குள்ள நெல்சன் வந்து எனக்கு இன்னும் ஒரு 6 மாசம் டைம் வேணும், அது இல்ல அப்ப பண்ணிருப்பேன் அப்படின்னு சொன்னா அத சொல்லி அடிக்கல. இல்ல நீங்க நெல்சன் அத சொல்லி அடிக்கல, நீ வந்து கதையே ஒழுங்கா எழுதலன்னு சொல்லி அவனதான் அடிச்சு. உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அதத்தான் நான் சொல்றேன். அப்ப நெல்சன் தானே அடிச்சோம், விஜய் எங்கடா அடிச்சோம்? என்னடா உளறிட்டு இருக்க? ஒரே நிமிஷம், இப்ப யார் விஜய் அடிச்சான்னு சொன்னா எனக்கு புரியலையே. நீங்க தான் லோகேஷ் விஜய தப்பு சொல்றான்னு சொல்லி அப்பதான் அடி வாங்க ஆரம்பிச்சான். நீ நல்லா கவனிச்சு பார்த்தனா ரிவ்யூ கூட அடி வாங்கிருக்க மாட்டான். எப்ப அவன் முட்டு கொடுத்தானோ அப்பதான் அடி வாங்க ஆரம்பிச்சான். நீ நல்லா கவனிச்சு பாரு. எல்லாமே அவன் சக்தி நல்லா தெரிஞ்சுக்கோ. நெல்சன் எப்ப தெரியுமா அடி வாங்கினா, இந்த இன்டர்வியூல கால் மேல கால் போட்டுட்டு நீங்க வந்து 100 ரூபாய் பிரியாணி தான் வாங்கி தருவீங்கன்னு நினைச்சேன். அப்படியா? அதுக்குதான் அவனை போட்டு மிதிச்சானுங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு, ஓகேவா? அவனோட ஆட்டிடியூடும் அவன் வந்து நக்கலா பேசினதுக்கு தான் அவனை போட்டு மிதிச்சாங்க. அதுக்கு மட்டும் இல்ல ப்ரோ, இன்னொன்னு சொன்னான்ல, நான் மொத படத்துக்கு அப்புறம் எல்லா படமும் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டேன். அதுக்கு தான் புடிச்சு பொளந்தானுங்க வச்சு சந்துல எல்லாம் விட்டு. நீங்க வந்து எங்க வந்து டூர் கூட்டு போவீங்களா? நீங்க வந்து எங்க சர்ச்சுக்கு மட்டும் தான் போவீங்களா இல்ல கோயிலுக்கு போவீங்களா? தேவையா அவனுக்கு? அதனாலதான் அவனை போட்டு பொளந்தானுங்க, ஓகேவா? இதுதான் சரி ப்ரோ, நீங்க பொளந்துக்கோங்க. நான் அதான் சொல்றேன். விட்டோவா ப்ரோ, இல்ல விட்டோவா ப்ரோ, இத கண்டினியூ பண்ண வேணாம். நானும் அதான் சொல்றேன். இனிமேல் எனக்கு எது தப்பு, அது சினிமா பாலிடிக்ஸா இருந்தாலும் நான் போடுவேன். அதுக்கு வந்துட்டு யாரும் அறிவுரை சொல்லாதீங்க. அதுக்குதான் நான் இதை சொல்லுவேன், ஓகேவா? அது போறது உன்னோட இஷ்டம், நீ போடு. பெரிய எல்ஐசியா யார் படம்? ஃபர்ஸ்ட் லைக் அனௌன்ஸ் பண்ணிருப்பான் ப்ரோ. விக்னேஷ் சிவன், நயன்தாராஸ், எஸ்கே, அனிருத், இன்னொரு ஹீரோயின் ஏதோ போட்டிருப்பாங்க. இது வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோ ஏதோ வரும்னு நினைக்கிறேன்.
அத இப்ப பிரதீப் ஏகே ரிஜெக்ட் பண்ணோன்னு அந்த கதையை அப்படியே ஓரம் கட்டிட்டு இப்ப பிரதீப்பை வச்சு எடுத்துட்டு இருக்கு. இல்ல ஏகிக்கு வேற கதை, இந்த கதை மறுபடியும் எடுத்து பிரதீப், கீர்த்தி செட்டி, நயன்தாரா, எஸ் ஜே சூர்யா. கீர்த்தி செட்டி ஓகேவா இருக்குமா? லலிதா ப்ரொடியூசரா? ஆமா லலிதா ப்ரொடியூசர். ஆனா ஆக்சுவலா இல்ல சிறுத்தை ஆக்சுவலா லலித் பண்றது கரெக்ட் தெரியுமா? ஏஜிஎஸ் மாதிரியே கரெக்டா பண்றான். பெரிய படம் மட்டும் திருப்பி இன்னும் பெரிய படமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பண்ணாம. எனக்கு இது பேக் எனக்கு இது பேக் ஃபயர் ஆகும். ஏன் அப்படி சொல்ற? ஹை பட்ஜெட் 60 கோடி இவங்க நம்பி 60 கோடி போட்டு படம் பண்ண முடியும். ஓப்பனிங் இருக்கும் இந்த காம்போக்காக, அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தா ஓடும். இல்ல சிறுத்தை டிவி சேட்டலைட் சாரி டிவி அப்புறம் வந்து டிஜிட்டல்லாம் வந்து விசாரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கவர் பண்ணிருக்காங்க. இது ஓவர் பட்ஜெட் தான் ப்ரோ, என்ன பண்ணாலும் ஓவர் பட்ஜெட் தான். அனிருத் சம்பளமே 10 கோடி போயிருக்கான். அனிருத் இது கம்மியா தான் வாங்கிருப்பான், விக்னேஷ் வேணாலும் கம்மியா வாங்கிருப்பான். ப்ரோ இது ஃபர்ஸ்ட் காப்பி தான் ப்ரோ. விக்னேஷ் சிவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், செகண்ட் அவர் வந்து மேல பாத்துக்குவாரு ப்ரொடக்ஷன் பிசினஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் காப்பியே 60 கோடியா? ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். இவன் இவ்வளவு ஒர்த்து கிடையாது ப்ரோ. உங்களுக்கு அது வந்து 120 கோடி கலெக்ட் பண்ணணும் ப்ரோ. தேட்டருக்கு 60 கோடி ஷேர். நீ அப்படி ஓடிடி இது தேட்டமே 30 கோடி தான் போகும் உங்களுக்கு. இல்ல ஓடிடி இதுவும் சேர்ந்து ஒரு 30-35 கோடிக்கு போயிட்டா கூட தியேட்டருக்கு அப்புறம் வந்துட்டு ஹிந்தி டப்பிங் இந்த இதுன்னு இருக்குதுல்ல, ஹிந்தி டப்பிங் தான் ஓடிடிலே வந்துருதே ப்ரோ. இல்ல அதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது, அது ஒன்று போகுது. ஹிந்தி சேட்டலைட் வாங்க மாட்டாங்க, லவ் படம் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அதிகமா வாங்குவோம். ஒரு சின்ன ரேட்டுக்கு இருக்கு. அதாவது எப்படின்னா இந்த மாதிரி வந்து 1 கோடிக்குள்ள போகும், அவ்வளவுதான் போகும். ராம்காம் அந்த மாதிரி. ஃபாஸ்ட் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ரிஸ்க் தான் ப்ரோ என்ன பொறுத்தவரைக்கும். யார் சொன்னா இது 60 கோடி இதுன்னு? 60 பிளஸ் சொல்லிக்கிறாங்க, கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே. இது பிரதீப் படத்துக்கு 60 கோடி ரூபாய் பட்ஜெட்டா? அததான் பிரதீப் 6 கோடி சம்பளமா ப்ரோ? சரியான 6 கோடி சம்பளமா பிரதீப்? அதுலயே வந்து நம்ம அனிருத் சாரதி இருக்குது, டைரக்டர் சாரதி, அது போ நயன்தாரா அக்கா 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 ரோல் பண்றான். படம் முடிஞ்சு அப்ப 60 கோடி இல்ல, இவனை 40 கோடிக்கு போட்டாலும் எடுக்க முடியும். ஒய்ஃப் தானங்க, குறைச்சிக்க வேண்டியதானே சம்பளத்தை? கணக்குல எழுதிட்டான். இதெல்லாம் எப்படி டைரக்டரோட அப்ப ப்ரொடியூசரோட பையனா என்ன படத்து பண்ணா படத்துக்கு காசு வாங்க மாட்டானா? இது என்ன ப்ரோ இது? ஆர்கே5ல ப்ரொடியூசர், அவரு சம்பளம் வாங்கலையா? அவனுக்கும் பொண்டாட்டிக்கும் எடுத்து வச்சது போதான், மீதியை தான் ப்ரொடக்ஷன்ல செலவழிப்பான். அதேதான். எஸ்.ஜே சூர்யா வில்லனா? ஆமா ஆமா, வில்லன் இருக்காடா சுற்றி சத்யராஜ் கேரக்டர் மாதிரி தான், லவ் அந்த மாதிரி. ஐ மீன் வில்லனா சண்டை போடுற வில்லன் இல்ல, அந்த மாதிரி ஒரு இது டான் படம் அந்த மாதிரி. என்னன்னா இவன் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல இவன் வந்து நடிக்கிறான் பிரதீப். இதுக்கு வந்து 60 கோடி ரூபாய் பட்ஜெட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபயர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னடா இல்ல ஃபைட் கிளப் நெகட்டிவ் ரிவ்யூ தராங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லன்றாங்க எல்லாரும். ஃபைட் கிளப்பா? ஆமா ஆமா, இந்த பிரஸ் ஷோ பார்த்தவங்க எல்லாருமே அப்படிதான். ஆல்ரெடி இந்த ஜி ஸ்குவாட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைக்கேல் படத்தை அவன் தானே எடுத்து ரிலீஸ் பண்ணான். இதுவும் பிரசன்ட் தான். அது இந்த பிரசன்ட்ல கான்செப்ட் என்ன தெரியுமா? ஒரு இதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் இருக்காங்க. ஒரு பெரிய ஆள் வந்து அவர் இதுல வந்து பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அது மக்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். பிபிடி பண்ணது ஒருத்தன், பிபிடி பண்ண காசு போட்ட ஒருத்தன், அதை பிரசன்ட் பண்ணி சொல்றேன் ஒருத்தன், அவ்வளவுதான். ஏங்க ரீசெண்ட் இயர்ஸ்ல பிக் ஹீரோ படங்கள் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்த படங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம், செகண்ட் ஹாஃப் நல்லா. வாரிஸ் ரிவ்யூ செகண்ட் ஹாஃப் நல்லா ரிவ்யூ வந்துச்சு. வாரிசு செகண்ட் ஹாஃப் தான் எல்லாரும் பிரைஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட சில பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபைட் இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னாங்க வாரிசுல. நான் ஆடியன்ஸ் சொல்லடா, ரிவ்யூவர்ஸ் சொல்றேன். ரிவ்யூவர்ஸ் தான் சொல்றேன், ரிவ்யூவர்ஸ் தான் செகண்ட் ஹாஃப் சூப்பர்னு போட்டதே. இந்த ரிவ்யூவர்ஸ்
ரிவ்யூவர்ஸ்னா யாருன்னு சொல்லுங்கடா ஃபர்ஸ்ட். ரிவ்யூவர் நீ எவன முதல்ல சொல்றீங்க? ராஜேஷ் ப்ரோ தான் கேட்டாரு, அவர்ட்ட கேட்டு. இப்போ ஃபைட் கிளப் நல்லா இல்லன்னு ஒருத்தன் சொன்னான்ல, அவன் யாரு சொன்னா? யோ படம் பார்த்த எல்லாருமே போட்டாங்க. நான் இல்ல சில பேர் டிஃபரன்ஸ் ஆகும். எல்லாருமே என்ன சொல்றாங்க, செகண்ட் ஹாஃப் நான் சொன்னது நீ வேற கட்டத்தை போகுது. படம் நம்ம இப்ப எல்லாரும் பாத்துட்டோம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். நான் சொல்றது அவங்க என்ன சொல்றாங்க, செகண்ட் ஹாஃப் லேக் நிறைய இருக்கு, ரொம்ப ஃபைட்டாவே போகுதுன்னு சொல்றாங்க செகண்ட் ஹாஃப். இல்ல சிறுத்தை, எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, இதே வந்துட்டு 2010 வர்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் படம் சிவகாசி, வரலாறு, இந்த மாதிரி படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல பெரிய ஒரு இதே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாப் எல்லாமே வந்துட்டு அந்த பண்றதுக்காக வந்து அப்ப நீங்க தப்பான நீங்க வந்து அப்ப அம்னீஷால இருந்திருக்கீங்க. வரலாறு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே படம் பிளாக் பஸ்டர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நீ எவன்டா போக்கிரி ஞாபகம் இருக்கா? டேய் அது போக்கிரி வேற, ஆழ்வார் வேறடா. நான் சொல்றது வரலாறு, ஆழ்வார சொல்ல வரலாறு. வரலாறு ஃபர்ஸ்ட் ஹாப் வந்துட்டு இதேதான். அந்த செகண்ட் ஹாப்ல வந்துட்டு ஹை பாயிண்ட் வைக்கணும்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாப்ல சும்மா காமெடி இந்த மாதிரி. சிவகாசியுமே அதே மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அந்த பீரியட்ல வந்து நிறைய படங்கள் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்துட்டு காமெடி இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஒரு சில படங்கள் தான் கில்லி போக்கிரி மாதிரி ஒரு சில படங்கள் தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல எந்த ஒரு இதுவுமே இருக்காது, எலிவேஷனே இருக்காது. ஆனா செகண்ட் ஹாப்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அந்த வெயிட்டே வந்து செகண்ட் ஹாப்ல தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொதப்புனா செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் பயங்கரமா பண்ணிட்டீங்கன்னா படத்தை பயங்கரமா சாட்டிஸ்ஃபை ஆகிற மக்களுக்கு. அது ஒரு இது. அது முன்னாடியுமே அப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ வேணும்னே வந்துட்டு செகண்ட் ஹாப்னு சொல்றதுக்கு வந்துட்டு ஏதோ ரீசன் இருக்க மாதிரியான தோணுது. இல்லைங்க, இப்போ வர ரிவ்யூ எல்லாம் நம்பவே முடியலங்க. ஏதோ சொல்றாங்க, ஆனா படம் போய் பார்த்தா ஒண்ணு நல்லா இல்ல, சிலது நல்லா இல்லைன்றாங்க, அது தியேட்டர்ல போய் பார்த்தா நல்லா இருக்கு. என்ன பண்றது? படத்தை பத்தி பயங்கரமா இருக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்த மொக்க, சூர மொக்க. ஆனா செகண்ட் ஹாஃப் உட்காந்து பார்த்தா அது ஏதோ தேத்தி எடுத்துட்டு போனதால தான் அந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி வெளியில ரிப்போர்ட் வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூர மொக்க. சூர மொக்கன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல டீசென்ட்டா இருந்துச்சு. ரொம்ப பெரிய போர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் கதை இங்க அங்க போய் மூவ் ஆகி நிறைய ட்விஸ்ட் வந்து கிளைமாக்ஸ்ல நல்லா. என்ன படம்? அது ஒரு படமாயோ, சும்மா இருங்க. பாத்துங்க, ஆரம்பத்துல நல்லா புஷ் இருந்தது, அதுக்கப்புறமா பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, உனக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி அவனுக்கு கேங்ஸ்டர் இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஓகேவா? நான் இன்னும் எதிர்பார்த்தேன். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம தர்சாக்கிட்டேன். கடைசி ஒரு 40 நிமிஷம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் கேரக்டர்ல வெயிட்டேஜே கிடையாது. காமெடியை நான் யூஸ் பண்ணாங்க அவனை கடைசி 40 நிமிஷம், தெரியுமா? கோமாரு ஏன் கோமாரு? என்னடா டைலாக் அது? இல்ல வேற ஏதாவது மாசா எதை கேட்பாங்கன்னு பார்த்தா கோமாரு ஏன்? ஆனா அந்த எஜ்ஜே சூர்யா வரும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேக்ஸ்ல. அது ஓகே, அவன் பார்த்து ஓகே ப்ரோ. அவன் பிரிச்சுட்டான் ப்ரோ, அது பிரச்சனை இல்லை. நான் சொல்றது லாவாலான்ஸ் கேரக்டர் தான். அவன் வந்து கேரக்டர், அவன் எஸ்ஜே சூர்யா எப்பவுமே அவன் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா எழுதப்பட்டிருந்ததுன்னு வைங்களேன் ஆன் பேப்பரு. மத்ததை அவன் பாத்துக்கிறான், பெர்ஃபார்மன்ஸா வந்து அவர் பாத்துக்கிறாரு. அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் சட்டிலாவும் சரி, அக்ரெசிவாவும் சரி, வில்லத்தனமாவும் சரி, மாநாடா இருக்கட்டும், இந்த இதுவா இருக்கட்டும், மார்க் ஆண்டனியா இருக்கட்டும், அவனுடைய ரோல மாறிடுவாருங்க அவரு. நீங்க ரோல் மட்டும் பக்காவா எழுதிட்டீங்கன்னா அந்த ரோலாவே மாறிடுவாரு. இந்த படத்துல ஒரு டைரக்டரா இது பண்ற மாதிரியும் ஒரு போலீஸ்கார மாதிரியும் அந்த ஒரு இது மெயின்டைன் பண்ணாரு பாருங்க. அவரோட ரோலை பக்காவா பண்ணிட்டாரு, ஆனா அந்த ரோல் வந்து சரியா எழுதப்படல. இல்ல நான் அவனை சொல்றேன், கேங்ஸ்டர் வெயிட்டேஜ் கிடைச்சிச்சு லாரன்ஸ் கிட்ட. அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குறேன், பில்டப் மாதிரி இருந்துச்சா நான் அவன் பில்டப்பை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இருந்துச்சு. அது வந்து செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் உங்களுக்கு வந்து அது குறைஞ்சிரும். சிறுத்தை இன்னொரு டவுட் இது பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு, இந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, அவங்க அந்த கழுத்துல வந்துட்டு ஒரு செயின் போட்டுருக்காங்க, இந்த காட்டுவாசி, அது சலார்ல இருக்குது, அவங்களும் அந்த இனத்தை சேர்ந்த அந்த மாதிரி தானே ஜென்ரலா சொல்றேன். அந்த பல வருஷத்துக்கு முன்னாடி செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ப்ரோ, அது ஒரு குறிப்பிட்ட செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி, அது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கோ, அந்த ரெஃபரன்ஸே தான் எல்லாரும் போடுவாங்க. இல்ல ஒரு அந்த இனத்துக்கான அந்த இது சொல்றது அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இது வந்து இமேஜினரி வேர்ல்டு தானே, இது இமேஜினரி தான். ஓகே 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 ஓகே. ரெஃபரன்ஸ் கணக்கு ரெஃபரன்ஸ் வச்சு பண்றதா. இல்ல நீங்க கேரக்டர் ரைட்டிங்னு சொன்னீங்க இல்லையா, மார்க் ஆண்டனில அவருக்கு ஒண்ணு நீ எனக்கு என்ன கேரக்டரா அவங்க எழுதின மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியல. ரைட்டிங்ல வீக்கா அந்த மாதிரி தான் இருந்தது அந்த படம். அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல அப்ளைட் பண்ணது ப்ரோ, அது அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல அப்ளைட் பண்ணது. இவர் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் அது இன்னும் லெவலுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தான் இருந்தது எனக்கு என்னவோ. இல்ல அவர் கேட்டு வாங்கினாராம் ப்ரோ, அவர் சொன்னால அவ்வளவு சீன்லாம் கிடையாது எஸ்ஜே சூர்யா அந்த படத்துல. அவரா அப்புறம் கேட்டு வாங்கியிருக்காரு நிறைய.
அவரே சொன்னாரு, இன்டர்வியூலே சொல்லுவாரு அந்த டைரக்டர் ஆதிக்கு. அதே விஷாலுக்கு மட்டும் தான் டபுள் ரோல் இருந்துச்சு. அப்புறமா அதுதான் கேட்டு வாங்கினது. அதுதான் வெயிட்டேஜ் இவரை கேட்டு வாங்கினது அது. அதே மாதிரி அவன் அதுவும் இல்லாம விஷால் கேவலமான ஆக்டிங்டா. அந்த மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி வருவான் தெரியுமா நடிக்கவே பணக்கார வீட்டுக்கால, கேவலமான அதுதான் இல்ல. அவன் நடிக்கவே இல்லை அந்த படத்துல, ஸ்டேபிளா அப்படியே தான் இருப்பான். அவன் ஹைலைட்டே வந்துட்டு அந்த மயன் எஸ்டேஸ் அப்பா எஸ்டேஸ்க்கு ஃபோன் பண்ணுவான்ல, அதுதான் அந்த படத்தோட ஹைலைட். இப்ப வந்து அந்த சிலுக்கு மேட்டர் தான். உனக்கு சிலுக்கு கேக்குதாடா, அதுவும் நல்லா இருக்கும். அதுல ஹை பாயிண்ட்ஸ் தான் வச்சு ஓடுச்சு, மித்தபடி அதுல ஒண்ணுமே கிடையாது. அதான் இப்பயுமே சொல்றேன், மார்க் ஆண்டனி ஓவர் ரேட்டட் தான். இப்ப நீங்க இந்த லவ் டுடே கூட எடுத்துங்களா. லவ் டுடே வந்து ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரம், அது வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி சூப்பரா இருக்கும். அத டிவில போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இல்ல, அது ஆக்சுவலா எனக்கு எல்லாம் கோமாளி தான் பயங்கரமா ஒர்க் ஆச்சு லவ் டுடே. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு இது பண்ணிருக்கோம் ப்ரோ. ரிப்பீட் வாட்ச்னு வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஒன் டைம் வாட்ச் ஒரு படம் இது லவ் டுடே சாட்டிஸ்ஃபை பண்ணாலே பெரிய விஷயம். நீங்க ரெண்டாவது மூணாவது தடவை அதுதான் மார்க் ஆண்டனி. அதுதான் மார்க் ஆண்டனி. என்ன மார்க் ஆண்டனி? மார்க் ஆண்டனி அப்படி கிடையாது. இல்ல பிட் பீசஸ் தான் ப்ரோ. அதெல்லாம் ஒரு எலிவேஷன் சீன் இருக்கும், அவ்வளவுதான். அதுல மித்தபடி கதையெல்லாம் உடனே வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி உங்களை ஒரு படம் சர்ப்ரைஸ் பண்ணிச்சுன்னா அவ்வளவு அதோட சந்தோஷப்பட்டுட்டு வெளியே வந்துடணும். நான் ரெண்டாவது வாட்டி சர்ப்ரைஸ் பண்ணணும், மூணாவது வாட்டி சர்ப்ரைஸ் பண்ணணும். ஏன்னா சர்ப்ரைஸ் நம்ம அது ஈஸியா கணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சு. சொல்றேன், இந்த ஒரே ஒரு வாட்டி உன்னை அந்த படம் உன்னை எங்கேஜிங்கா வச்சிருந்துச்சு ஒரு 2.5 மணி நேரத்துக்குன்னா அதுவே பிக் வின். இன்னைக்கு அதை தாண்டா சொன்னா என்னைய வந்து கிரிஞ்சுன்ற சந்திரமுகி அப்படிதான் வச்சிருச்சு. ஜப்பான் கூட என்னை அப்படிதான் வச்சிருச்சு. இவ்வளவு நேரம் தெளிவா பேசி கடைசியில நீயும் போய் அந்த குட்டையில விழுகிற பாரு. நல்லா சொல்ற பத்தியா, அதான் உனக்கு கிரிஞ்சுன்னு சொல்றதுல தப்பே இல்ல. ஒரே நிமிஷம் ப்ரோ, இப்போ லவ் டுடே பத்தி பேசுனீங்கல்ல, மேபி அந்த நம்ம ஸ்கிரீன் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா பாக்குறோமா புதுசா இருந்துச்சு. ஆனா அது ஐடியாலஜியா வந்து அவ்வளவு பெரிய சிமிலர் டைம் தான். ஆக்சுவலா சந்தோஷ் எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது தியேட்டர்ல பாக்கும்போது எனக்கு கோமாளி தான் இன்னும் பெட்டரா இருந்த மாதிரி. அதாவது ஒரே ஒரு விஷயம், இந்த லவ் டுடே, கோமாளி, திருச்சிற்றம்பலம் இதெல்லாமே வந்துட்டு அத்தி பூத்தாப்புல பூக்குது. பல ஆக்ஷன் படங்களுக்கு மத்தியில வந்துட்டு 1-2 வர்றதுனால அது கோமாளி திருச்சிற்றம்பலத்தை சேர்க்காதீங்க. லவ் டுடே திருச்சிற்றம்பலத்தை கோமாளி சேர்க்காதீங்க. குறிப்பா கோமாளி சொல்றேன். கோமாளி வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் இருங்க விட்டவா ப்ரோ. கோமாளி வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அவ்வளவுதான். கோமாளிலாம் வந்து உங்களுக்கு அப்படியே பழசலாம் அப்படியே ஞாபகம் அது நாஸ்டால்ஜிக்காவோ இல்லையோ பண்ணா போச்சு, ஓரளவுக்கு ஜாலியா பண்ணா போச்சு. கோமாளில ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து அந்த இத சிலையை எடுக்கிறதுலன்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணதுனால. யார் கோமாளி வாட்ஸ்அப் மெசேஜ் என்னது? சிறுத்தையா? நான் எங்கயா சொன்னேன்? ஒரே மாதிரி தான். நான் எங்க சொன்னேன் நாஸ்டாலஜினா? நான் சொல்லவே இல்லை. அதை பார்த்து நாஸ்டாலஜி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் யாருன்னு கேட்டாயா? கான்செப்ட் நல்லா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரே நிமிஷம். இப்போ ஒரு படம் ஜெயிச்சிருச்சுன்னா அது நல்ல படம், அவ்வளவுதான். ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தோத்துருச்சுன்னா கெட்ட படம், அவ்வளவுதான். இல்லடா, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, லவ் டுடே எல்லாம் வின் பண்ணிருச்சுன்னா அது படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்க போய் தான் பார்த்தானே தவிர்த்து சும்மாலாம் அந்த படத்தை அவனும் போய் உட்காந்து ஓட வைக்கல. இல்ல சந்தோஷ், ஜிகர்தண்டா எப்படி லாஸ்ன்ற நீ? லாஸ் எல்லாம் இல்லையா அந்த படம்? என்னது ப்ரோ சையத் ப்ரோ ஓடிடி சேட்டலைட்ல எடுத்துப்பானுங்களேயா? ஓடிடிலயே 40% எடுத்துப்பானுங்க அவனுங்க. அதே மாதிரி ஓடிடி எடுத்துப்பாங்க சக்தி. ஆனா வந்து தியேட்டரிக்கலா அந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு போல. தியேட்டரிக்கலா ப்ரோ இல்ல ப்ரோ, உங்களுக்கு 100 கோடி பட்ஜெட் போட்டுருக்கானா 100 கோடிக்கு எய்ம் பண்ணி அவன் தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணுவான். அப்படி அது இல்லடா சக்தி. அவனுக்கு தெரியும் ஓடிடில 30 கோடி அதெல்லாம் பண்ணிதான் தெரியும். ஆனா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து தியேட்டரிக்கலா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு எதிர்பார்த்தான். இல்ல அவன் லைன் லாஸ் தான்டா சக்தி. லைன் லாஸ் தான், படம் லாஸ் தான். அதுதான் சிறுத்தை உனக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா 100 கோடிக்கு வித்திருப்பான்றியா நீ? 300 கோடி ஆனாதான் பிரேக்கப் ஆகும். இவன் வந்து ரெட் ஹேண்ட் தான கொடுத்தான், கமிஷன் பேசிஸ்ல வந்துரும் தான் நான் நினைச்சேன். அவனுக்கு கிடைக்கல, அவன் எதிர்பார்த்ததே வரல. அது எனக்கு வந்து 20 கோடி கிட்ட லாஸ் தான் படத்துல. ஆனா அந்த படம் இல்ல ப்ரோ, எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். விட்டவா ப்ரோ, ஷேர் வெறும் 35 கோடி தான் ஷேர் தியேட்டரிக்கல். ஓகேவா?
இல்ல வா சிறுத்தை ஸ்பாரிங் போடுவோம். நான் பேசுறேன். ஜெயர்தண்டா டபுள் எக்ஸ் வந்து நல்ல படம் தான். வா பேசுவோம். நீ வந்து அதுக்கு ஒரு ஷேரிங் போடுவோமா? எதிர் சேவலுக்கு ஒரு படம் சொல்லு. அந்த படம் இல்லடா எல்லா படத்துல மெசேஜ்ல முடிக்கிற மாதிரி பெரிய கேரக்டரை கொண்டு போய் அது செகண்ட் ஹாஃப் க்ளீஷேயான படம். செகண்ட் ஹாஃப் பயங்கர க்ளீஷேயான படம். அதுதான் இல்லடா பாசிட்டிவ் நோட்ல முடிக்கணும்னு சொல்லி முடிச்சமே இருக்கு. பேசிட்டு ஓட்டறேன். டேய் பாலாஜி நீ அந்த இது சிறுத்தை எனக்கு வந்து இந்த சாகரமா முடிக்கிறது அந்த கருத்தோட முடிக்கிறதெல்லாம் நான் சொல்லல. நீ டெக்னிக்கலா நீ லாஸ்டா நீ உனக்கு இன்ட்ரோல் பிளாக் படத்துல பிடிச்சிருந்தா பிடிக்கலையா? இன்ட்ரோல் பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு செமையா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் எனக்கு ஓகே ஆகல ப்ரோ. ஆக்சுவலா ப்ராப்ளம் என்னன்னா ஜெகன் டபுள் எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பிளாக் ஓபன் ஆகும். வரேன் சாண்டி பாலாஜி உனக்கு இன்ட்ரோல் பிளாக் பிடிச்சிருந்தா காரியத்தை சிறுத்தடா இன்னைக்கு ராகவாவை இவ்ளோ ரெஃப்ரெஷிங்கா எப்ப பார்த்த? லாரன்ஸ் இவ்ளோ ரெஃப்ரெஷிங்கா அவன் நடிச்சு எப்ப பார்த்த? நீ ரெஃப்ரெஷிங்கா விடு. அவன் வந்து காஞ்சனால பண்ணதுக்கு இந்த படத்துக்கு நிறைய டிஃபரன்ஸ். இந்த படத்துல வந்து காஞ்சனா மாதிரி அவன் நல்ல வேலை பண்ணல. ஆமா அதே மாதிரி உனக்கு வந்துட்டு அவன் டான்ஸ் ஆட தெரியும்ன்றதுக்காண்டி அந்த புளுத்திலாம் டான்ஸ் ஆட இல்ல. நான் கேரக்டருக்காக எல்லாம் படம் பார்க்க முடியாது என்னால. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது வந்து புதுவிதமான ஒரு படம் எடுத்தான். புதுவிதமா இருந்தது. ஒரு நிமிஷம் சச்சி நான் அவனுக்கு கேட்கிறேன். அவனை கேங்ஸ்டரா ப்ரூவ் பண்ணிட்டேன். மதுரை கேங்ஸ்டர் ஓகேவா? அவன் அந்த இந்த வச்சு யானை தண்டை ஃபைட் போடும்போது ஒரு ஃபீலுமே வராது. அதே யானைக்காக போய் சண்டை போட போறப்ப ஒரு ஃபீலிங்கே வராது படத்துல. அவன் கேங்ஸ்டர்னு ஒரு ஏன் வராதுன்னா அவன் யானைக்காண்டியே சண்டை போட்டுக்க மாட்டான். அவனே கனெக்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் நீ எப்படா கனெக்ட் பண்ணுவ? அந்த கனெக்ட் எமோஷனல் கனெக்ட் சொல்லடா. அவன் ஒரு ரவுடிங்கிற ஃபீலே வராது எனக்கு. சும்மா சாதாரண ஒரு ஹீரோ சண்டை போட போறாரு இந்த ரவுடி இந்த லவ்வுக்காக சண்டை போட போறான் அந்த மாதிரி தான் இருக்கும். கேங்ஸ்டர் சண்டை போடுற மாதிரியே இருக்காது. இல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஈவல் மாதிரி காட்டுவானே அடிக்கடி வந்து சண்டை போடுவான். எல்லாரும் இவனை ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா காட்டியிருப்பாங்க கரெக்டா? ராகவா லாரன்ஸ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரைக்கும். செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு ஸ்ட்ராங்கான இம்பாக்டே இல்ல. இன்னொரு அந்த பிளாஷ்பேக் செம்ம வீக். இவனுக்கு சொன்னது இவன் எதனால வந்து மாறினான்ட்டு இந்த மாதிரி அந்த யானைக்கு வந்து கருணை காட்டியிருப்பாங்க. கருணை காட்டினதுனால அந்த யானை அடிச்சு தூக்கிடும். அப்புறம் கருணையே இருக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி புரியலன்னா சச்சினே ரவுடியை கொன்னுட்டு சரி டபுள் எக்ஸ் நீ இப்படி கேக்குறேன். டபுள் எக்ஸ் நல்ல படம் இல்லைன்னா வேற எந்த படம் நல்ல படம்? சந்திரமி டூ நல்ல படமா? நல்ல படம். நான் அதெல்லாம் பார்க்கவே இல்ல. இல்ல நான் நல்ல படம் சொல்லவே இல்லை. விட்டவா ப்ரோ எனக்கு அந்த படம் 2.5 மணி நேரம் ஓடுச்சு. அவ்வளவுதான். சரி நீ நல்ல சரி நீ ஓகே உனக்கு எல்லா படமும் டைம் பாஸ் தான். ஆல் செட்டா சாட்டிஸ்ஃபை பண்ண படம் சொல்லு. பேர் சொல்லு எனக்கு. இருகப்பற்று எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அயோத்தி இருகப்பற்று வந்து உனக்கு அதெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக்கான படம்டா. அதெல்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணியே பார்க்க முடியாதுடா. அது உட்காந்து நசன் இல்ல இருகப்பற்று அந்த டிராமா நல்லா தான் இருந்துச்சு. அது நல்ல படம் போங்க ப்ரோ. அது என்ன சொல்ல வந்துச்சோ அத கரெக்ட்டா சொல்லிச்சு. அவ்வளவுதான். டாடா அயோத்தி இதெல்லாம் நல்ல ஆல் சென்டர்ல ஓடிச்சுல. அதான் சொல்றேன். டாடா அயோத்தினா நல்ல படம். அந்த நம்ம பேர் என்ன போர் தொழில் நல்லா இருந்துச்சு ஃபுல்லா. போர் தொழில் நான் ரிப்பீட் வாட்ச் நான் 5 வாட்டி பார்த்துட்டேன் படத்தை. நான் கேக்குறேன் அந்த படம் ஜிகர்தண்டா வந்துட்டு படமா ஓகே நல்ல படம். ஆனா இவங்க கூகுன அளவுக்கு அது இருந்ததா? இல்ல இல்லையே ப்ரோ. அந்த படத்தை பத்தி எவனும் பேசுன மாதிரியே தெரியல ப்ரோ. அந்த படத்தை பத்தி பார்த்தா தாங்க மாட்டேன். பண்ணிட்டு தானே போயிருந்த. என்னது நானா கொஞ்ச நாள் சும்மா நார்மலா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அத போட்டு வாத்தா இதாண்டா சினிமான்னு 1000 காட்ட வேணாம். அது என்ன மார்டின் ஸ்கார்சினி எவனோ ஒருத்தர் இருப்பான்ல அவன வேற போட்டு பேச விடுங்கடா. டேய் இங்க இங்கிலீஷ்ல புளுத்தித்தனமா இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பான்ல அவங்களே. ஆனா நீங்க அவங்கள ஒரு அக்கவுண்ட்ல எடுத்துக்கிட்டீங்களா நீங்க? டேய் என்னடா நார்மல் ரிவ்யூவர்ஸே போட்டாடா. வாட் இந்த சினிமான்னு எல்லாரும் போட்டாங்க. எவனும் பேசுன மாதிரி எனக்கு தெரியலடா. அந்த படத்தை பத்தி யாரு பேசலையா? பிரசாந்த் இந்த அண்டர் அவுட் ஆஃப் அந்த படம் பார்க்க போறதே இந்த ரீசன்காக தான். அந்த படம் பார்த்ததே இதனால தான். உங்களுக்கு இதாண்டா சினிமா ஒவ்வொரு ரீல்ஸ் ஒவ்வொரு போட்டாம போட்டு நடக்கிறான். அதனாலதான் அந்த படமே போய் பார்த்தேங்க. அந்த படத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சு பேச்சுவார்த்தையே இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தை சச்சினே எனக்கு அந்த படம் எனக்கு ஒர்க் ஆகல. நான் எப்படி சொல்றேன்னு கேளு. அது வரைக்கும் ஒரு ராவான ஒரு ரவுடியா மதுரைகளை சுத்திக்கிட்டு இருக்கவன் சரியா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு ஓகே. படம் சூப்பரா இருந்துச்சு. அல்டிமேட்டா இருந்துச்சு சரியா.
அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த காட்டுக்குள்ள போறான். அந்த அங்க வாழ்ற மக்கள் கூட ஒரு விஷயத்துக்கு ஒண்ணு பண்ணணும்னு போறான். சரியா? அங்க போய் எல்லாம் நடக்குது, சண்டை போடுறான். ஆனா எல்லாம் நடக்குது, சண்டை போடுறான். ஆனா இவன் வந்து என்ன பண்ணிட்டான், இப்ப யாருக்குமே அடங்காத ஒருத்தன், மதுரையில இப்படி இருந்த ஒருத்தன், சினிமா வந்து என்னைய காப்பாத்தும், நீ வீடியோ எடுத்து எல்லாருக்கும் காட்டு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஏத்துக்கும்? எனக்கு கனெக்டே ஆகல அந்த கான்செப்டே. அரசாங்கத்தோட மோத முடியாது எக்ஸ்பெரி. அரசாங்கத்தோட நீ மோத முடியாது. தப்பு பண்றீங்க. சேது ப்ரோ அங்கதான் தப்பு பண்றீங்க. அவன் क्वेश्चन கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்றேன். அதான் சரி, அதான் எக்ஸ்பெரி. அவன் ஆல்ரெடி அந்த கிராமத்துல அந்த காட்டுவாசி, அவனும் அந்த கூட்டத்துல ஒருத்தன் தான். சரியா? அவன் அங்க இருந்து மதுரைக்கு புலம்பெயர்ந்து சிட்டிக்குள்ள ஒரு கேங்ஸ்டரா இருக்கான். திரும்ப அந்த இடத்துக்குள்ள வந்தானா அவனால அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். எப்ப கனெக்ட் பண்ண முடியும்னா, அந்த அவங்க அப்பா ஒரு வாட்டி அந்த ஏதோ சேத்துக்காளி அம்மன் கோயில்ல விழுந்து அழுகமோ சொல்லுவான்ல, இப்படி வந்து யானைய வந்து என்னடா இல்ல சச்சினு அவன் சேஞ்ச் ஆனது கன்வின்சிங்கா இருந்தது அவனுக்கு. அவன் சேஞ்ச் எப்ப அவன் தெரியுமா? நான் சொல்றேன். அந்த தாத்தா வந்து பேசும்போதுதான் அந்த யானை வந்து பண்ணும்ல. இல்ல அப்ப சேஞ்ச் ஆகலாம். அவன் எப்ப சேஞ்ச் ஆகும் தெரியுமா? கரெக்டா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வருவான் தெரியுமா மக்களை, அப்பயே சேஞ்ச் ஆகும். அந்த இடத்துல அவன் அப்ப ஒரு கிளிம்சஸ் காமிப்பாங்க. அப்ப வந்து நம்ம மக்களை இப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்ற மாதிரி ஒரு கிளிம்சஸ் காமிப்பாங்க. யானை வந்து தேங்க்யூ சொல்ல வரும். அவன் காப்பாத்து யானை தேங்க்யூ சொல்ல வந்தோட. அதுக்கப்புறம் வந்து இந்த இவரு எக்ஸ்பீரியா விட்டோபோவா கேட்டாருன்னு தெரியல. அவருக்கு வந்து எப்படி வச்சு அத்தனை அவ்வளவு சின்ன வயசுல பார்த்த லாரன்ஸையும் இப்ப பார்த்த லாரன்ஸையும் கரெக்டா ஞாபகம் வச்சு வந்து வணக்கம் வச்சுட்டு போகுதுன்னா இன்னொரு ஞாபகம் இருக்கா? அந்த ஏதோ வாகுன்னு ஒரு யானைக்கு வாகுன்னு ஒரு யானைக்கு பில்டப் கொடுத்தேன் தெரியுமா? சின்ன வயசுல உள்ளதை விட இப்ப சட்டானி கிட்ட இருந்து காப்பாத்தினாப்லையா? சட்டானி கிட்ட இருந்து யானை இப்ப காப்பாத்தினால அந்த சீனுக்கு முன்னாடி. ஓகே கரெக்ட். ஆனா டைரக்டர் அப்படிதானே, இதாண்டா சினிமா எடுத்த டைரக்டர் அப்படிதானே காட்டியிருப்பாரு. இல்ல எக்ஸ்பீரி நீ கேட்ட பாத்தியா, இவர் எப்படி வந்து சினிமா, அதாவது படம் எடுத்து நீ போய் காமி, எதுக்கு வந்து அவன் படத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கேட்ட பாத்தியா? ஆக்சுவலா அவன் வந்து அவன் சின்ன வயசா இருக்கும் போதே அந்த ஒரு ஃபாரின் ஆக்டர் வந்து இவன் கையில வந்து ஒரு கேமரா கொடுத்து இவன் பேரையுமே மாத்தினால வந்து அவனுக்கு வந்து அந்த சினிமால ப்ரோ கேமரா தெரியாது ப்ரோ, பட் ஆனா அவன் ஷூட்டிங் பார்க்க வந்து அதுல அது தெரியும். அது அவனுக்கு வந்து சினிமான்றது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் தியேட்டர்ல போட்டு படம் பாக்குறது அது எல்லாமே அவன் சினிமாவோட ஃபேன். இல்ல நான் இன்னொன்னு யானையை காப்பாத்துறேன்னா அதுல வாகுன்னு ஒரு யானை காமிச்சிருப்பான். வாகுன்னு ஒரு யானை தெரியுமா? ஒண்ணுமே ஒரே நிமிஷம் சொல்றான் நீ. அப்புறமா மேல்கோள் காமி. ஆக்சுவலா அவனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஜேஎஸ் அவனை வச்சு ஒரு மாசான ஒரு படம் எடுக்கிறான் அப்படிதானே தெரியும். அவனுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்லயுமே பாதிக்கு மேல இவன் எஸ்ஜேஎஸ் வந்து நம்மள வச்சு ஒரு நல்ல மாசான ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறான்ற மாதிரி தான் தெரியும். அவனுக்கு எப்ப அது வந்து உறுத்தும்னா, நம்ம இங்கதான் பிறந்து வளர்ந்தோம், நம்ம மக்களையும் இந்த மாதிரி இது பண்ணி யானையெல்லாம் கொண்டு தந்தத்தை எடுத்து அதை நம்ம மேலேயே பழிய போட்டு நம்மளை கொள்றான்றப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா, சினிமா மேல உள்ள தாக்கத்தினால இதை நீ வந்து ஷூட் பண்ணி படமா போடு, நாங்க வந்துட்டு இங்க சாகத்தான் வேணும், இதுக்கு மேல இங்க யாரையும் தடுக்க முடியாது, இங்க இவ்வளவு கூட்டம் கம்மியா இருக்கும், ஆனா வர்றவங்களும் துப்பாக்கியும் அதுக்கு மேல இருக்கு, அதனால சச்சின் அது எனக்கு புரியுது. அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு இடத்துல சொதப்பி இருப்பான். எங்கன்னு சொல்றேன், அந்த மார்ச்சரி போவான் தெரியுமா? ஆமா. அங்க வந்து கேட் எல்லாம் லாக் பண்ணுவான் இல்ல, எவனும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து லாரன்ஸுக்கு ஒரு எலிவேஷன் ஒண்ணு வச்சிருப்பான். என்னமோ ஒண்ணு நடக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த சீன் எப்படி முடிஞ்சிச்சு? இல்ல எக்ஸ்பெரி அவன் என்ன சொல்லுவான், என் வீட்டுல பெரியவரை போட்டிருக்காங்கன்னா வெளியில இருந்து எவனும் வந்திருக்க முடியாது, அப்ப ஆல்ரெடி இங்க உள்ள இருக்கவன் தான் போட்டிருப்பான், அவன் தப்பு கணக்கு போட்டுருவான். இவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாரும்னா, அப்போ வந்துட்டு அவன் நம்ம நினைச்சோம் ஓகே இவன் எஸ்ஜிஎஸ் மேல தான் சந்தேகப்பட போறான் அப்படின்னு நினைப்போம். பார்த்தா அந்த இன்னொரு 3 பேர் இருப்பான் இல்ல கேங்ல, அவன் கழுத்தெல்லாம் சேர்ந்து பிடிச்சு அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க. அப்புறம் எல்லாரும் அது நீ சொல்றது உண்மை, அது ஆரம்பிச்சது பேங்கரா ஆரம்பிச்சிச்சு, ஆனா முடிக்கும் போது அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அது ஒத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்ல 2 பிளாட் ஓபன் ஆனா லாரன்ஸ் எப்படி எஸ்டிசியா சொல்லுவாங்க அந்த போலீஸ்கார 3 நாள் அனுப்பிச்சாங்களா? உனக்கு ஒண்ணும் புரியல இல்ல ப்ரோ, வில்லன் வந்து 4 பேர் அனுப்புவாங்க. நீ எப்படி வந்து மித்தவங்களோட ஆளெல்லாம் கண்டுபிடிச்சான், இவனோட ஸ்பையை மட்டும் எப்படி கண்டுபிடிச்சுக்கவே இல்லைன்னு நீ கேக்குற அப்படிதானே?
அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? லிபர்ட்டிடா டேய், படம் அது கண்டுபிடிச்சா இன்டர்வல்லே படம் முடிஞ்சிரும்டா. அதெல்லாம் நீ வந்துட்டு அதெல்லாம் லிபர்ட்டி. நீ அது அந்த கொஞ்சம் லிபர்ட்டி இருந்தா தான் படமே எடுக்க முடியும் உன்னால. சரி சச்சின், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த 65ல குடுக்குற கேமரால வந்துட்டு டப்பிங் பேசாம வந்துட்டு ப்ரோ அதெல்லாம் சும்மா ராஜேஷ் ப்ரோ இதெல்லாம் இது நீங்க அந்த கேமராலயே அவன் வந்துட்டு நீங்க வைட் ஆங்கிள் மார்க் குடுக்குறீங்கன்னா அதெல்லாம் பார்க்கணுமா வேண்டாமா? அவன் லாரன்ஸ் செத்து போயிடுவான். நீங்க டப்பிங்கே பண்ணாம எப்படி அந்த கிளாரிட்டியோட வந்துட்டு வாய்ஸ் உங்களுக்கு கேக்குது? ப்ரோ அது படமே எப்படி எடுத்தீங்கன்னு கேட்பாரு போலயே. ப்ரோ என்ன ராஜேஷ் ப்ரோ இதெல்லாம் இது சச்சின் நீங்க தப்பு சச்சின். அந்த அவனோட ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சுவான் சச்சின். அந்த முருகேசன் சொல்லிட்டு தான் செத்து போவான். இன்னொரு ஏஜென்ட். அதனால அவன் வந்து புரியல திரும்ப சொல்லு. புரியல. ஏஜென்ட் என்ன சொல்றான்? இல்ல ஸ்பை வந்து இவனோட ஸ்பை வந்து அந்த கேமரா ரோல் பண்றவனா ஸ்பைன்னு கண்டுபிடிச்சு எடுத்துட்டான். அவன் ஃப்ரீயா விட்டுருவான். இவன் தான் இவனோட ஸ்பைன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்றியா நீ? இல்ல முருகேசன் அவன் சொல்லிட்டு செத்து போவான். அந்த இன்னொரு ஸ்பை வேற இல்ல அதுதான் அந்த ஒரு பார்பர் ஷாப் வச்சிருப்பான்ல, அவன் தான் வந்து ஸ்பை அப்படின்னு சொல்லி எஜே சூர்யா ஆளுக்கு முந்திட்டு சொல்லிடுவான்ல. சோ அதனால வந்து எஜே சூர்யா மேல சந்தேகம் வராதுன்ற மாதிரி ஆக்சுவலா என்ன சொல்லுவானா, இவன் சொல்லிடுவான். இவன் வந்து போகும்போது இவன்ட்ட பேசிட்டு போனா, பெரியவரை கொண்டுட்டு இவன் வந்து தான் முத பேசினா வந்து அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொல்ல மாட்டான். அது கேட்காது. இல்ல 2 பேரும் கேட்காது. அந்த சுடுறவன் வந்து முருகேசன் இவன் பேரை சொல்லிட்டு சுடுவான். அதனால இவன் தான் ஸ்பைன்னு கண்டுபிடிச்சுதான் சுடுவான். அதைத்தான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லடா, அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே இவன் திரும்பவும் சொல்லுவான். போகும்போது இவன் கிட்டதான் ஏதோ பேசிட்டு போனான்னு சொல்லுவான். கேளு, நீ நல்லா படம் பாரு. அவன் சொல்லிடுவான். இல்ல இன்னொருத்தர் சொல்லுவான். இவன் மேல டவுட்டா இருக்கு டைரக்டர். இல்ல சொல்லிடுவான்டா. நீ கேளு, அவன் வந்து சொல்லிடுவான். அந்த ஸ்பை சொல்லிடுவான் தான். ஆனா அவன் என்ன சொல்லுவான்னா, பெரியவரை கொண்டுட்டு ஓடும் போது இவன்ட்ட தான் பேசிட்டு போனான்னு சொல்லுவான். நீ நல்லா படம் பாரு. ஆக்சுவலா எஸ்டிஎஸ்ட பேசிட்டு போயிருப்பான். ஆனா அது அவன்கிட்ட பேசுற மாதிரி இவன் சொல்லிடுவான். எஸ்டிஎஸ்ட பேசுறத இந்த இவன் பாத்துருவான்ல, பார்பர் கடைக்கானு. கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட் தான். ஆனா இவன் வந்துட்டு அந்த 2 பேர் இருக்கும்போது அவன் கண்ண காட்டுவான். சொல்லாதுன்னு சொல்ல வரும்போது இவன் முந்திக்கிட்டு இவன்ட்ட தான் ஏதோ பேசிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜிஎஸ் முந்திக்கிடுவான். இவன்ட்ட தான் ஏதோ பேசிட்டு போனான்னு அப்படியே மாத்தி சொல்லிடுவான். இவன்ட்ட பேசினதை அவன்கிட்ட பேசின மாதிரி சொல்லிடுவான். அது கரெக்ட் சச்சின். பட் ஆனா என்ன தெரியுமா, அந்த இடத்துலதான் வந்து ஓகே. ஏன்னா இவனை வந்து ரொம்ப வருஷமா வந்து லாரன்ஸுக்கு தெரியும், ஓகேவா? ஆனா வந்து அவனும் சொல்லுவான். அவனை வந்து இல்ல இவன் தான் வந்து பேசினா. ஃபர்ஸ்ட் வந்து லாரன்ஸ் வந்து அந்த மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவான். சாரி, எஜே சூர்யா வந்து அவனை சொல்லுவான், இந்த மாதிரி வந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு போனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவனும் சொல்லுவான், இல்ல இவன் தான் பேசிட்டு போனா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது லாரன்ஸ் வந்து டப்புன்னு கன் எடுத்து அவனை சுட்டுருவான். அந்த இடத்துல வந்து எனக்கு என்னடா இவ்வளவு வருஷமா கூட இருந்தவனை வந்து சுட்டுட்டானே அப்படின்ற. இப்ப வந்து ஹெல்ப் பண்றதுக்கு காரணமே இல்ல சஞ்சீவ் ப்ரோ. அவன் ஏன் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற இவன் பேரை சொல்லி மாட்டி விடணும்னு அந்த அளவுக்கு இவனுங்க எல்லாம் வந்துட்டு இதுக்குள்ள ஸ்டேட்ல செல்மேட்டா தான் படத்தை ஒழுங்கா பாக்கல. அதுல ஃபர்ஸ்ட் அந்த எதிரி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றது அவனாதான் இருப்பான். இல்ல மன்னிச்சு விட்டுருப்பான். அப்ப எதிரி டீம் யாரடா மன்னிச்சு விட்டான்? யார் எஸ்டிஎஸ் மன்னிச்சு விட்டுருவானா? இல்ல எஸ்ஜேஎஸ் ஒருத்தனை சொல்றானே, மாத்தி விடுறான்ல ஒருத்தன், அந்த பாபர் கடைக்காரன். அவனை ஏற்கனவே அந்த பாபர் கடைக்காரன் உண்மையிலேயே துரோகிதாங்கிற மாதிரி சிரித்த சொல்றாப்ல, அப்படித்தானே? அவன் ஆல்ரெடி துரோகின்றதான் முன்னாடியே தெரியுமேடா. அவன் தான் ஃபர்ஸ்ட் சீனே வந்துட்டு போன் பண்ணி சொல்லுவான்லடா, லாரன்ஸ் வந்து ஊருக்கு வெளியே போயிருக்கான், அவன் இல்லாம இது நடக்க போகுது, அது பேர் என்ன, ஏலம் நடக்க போகுது, நீங்க இப்ப வந்தீங்கன்னா அவனை தோக்கடிச்சலான்னு வாங்க பார்த்தா. ஆனா லாரன்ஸ் அங்கேயே தான் இருப்பான். அது இன்ட்ரோடக்ஷன்லயே வச்சிருப்பான் இல்ல? புரியுதா? அதாவது சஞ்சீவ் நீங்க அந்த சீன் பாக்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஒரு ஏலம் நடக்கும்ல, யாயன தந்தை சையத் ப்ரோ ஏதாச்சும் உங்களுக்கு இது காட்டுதா ரெக்வெஸ்ட்? இல்ல எக்ஸ்பெரி, உண்மையா எக்ஸ்பெரி. அந்த ஃபர்ஸ்ட் ராகவா இன்ட்ரோடக்ஷன் சீன் ஏலம் நடக்கும் கரெக்ட்டா? யான தந்தத்தை ஏலம். சஞ்சீவ் ப்ரோ உங்களுக்கு எது காட்டுதா? அப்ப வந்துட்டு அந்த சேரை வச்சு ஏலம் நடக்கும் கரெக்ட்டா? ரெக்வெஸ்ட் அனிருத் ப்ரோ ரெக்வெஸ்ட் காட்டுதா? அப்ப அந்த சேர வச்சு ஏலம் நடக்கும்போது அது எப்படி ஆப்போனன்ட் உள்ள இறங்கி எப்படி ரீகனெக்ட் பண்றாங்க. இல்ல சக்தி கரெக்ட் தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல சக்தி. நீ அப்படியே ரீகனெக்ட்லாம் பண்ணுங்க. சச்சின் ஒரே நிமிஷம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டாரு பேசுற கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல எக்ஸ்பெரி, அந்த ஏலம் எடுக்கிற சீனை போட்டு கொடுக்கறதே இந்த முடிவெட்டுறவன் தான்டா எக்ஸ்பெரி. படமே அப்படிதான் ஆரம்பிக்கும். நீ நல்லா கண்டுபிடிச்சனா
இவன் வெளியூருக்கு போயிருக்கான், இப்ப வந்தீங்கன்னா இந்த ஏலம் எடுக்கிறத நீங்க எடுத்துட்டு போயிடலாம். அவன் முடிவெட்டுறவனே கிடையாதுடா. அவன் தான்டா சொல்லியிருப்பான் நீ அவன் படம் பிலிம் ஒழுங்கா ஷாப் பாருடா. ஸ்டூடியோ வச்சிருப்பான்டா. அவன் சும்மா அந்த ரோல் ஸ்டூடியோ அந்த கேமரா ஐட்டம்லாம் வச்சிருப்பான். அவன் தான்டா இவனும் அவனும் ஒண்ணுதான்டா. ஆமாண்டா அதுதான்டா. அந்த இன்னொரு ஸ்பை இருக்கும் தெரியுமா? அந்த ஸ்பை சுடும் போது இன்னொரு ஸ்பை அந்த இதுல வச்சு சுடுவான் தெரியுமா? ராகவலாரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இப்ப ஐயாவை போட்டு படம் போட்டு சுடுவான். அவன் ஸ்டேஜ்ல பண்ணும்போது இவனை சுடுறதுக்காக கண்ணை திருப்பிட்டு முருகேசா தப்பிச்சு ஓடிடுறான்னு சொல்லி அவனை மாட்டி கொடுத்துட்டு போயிருவான். அவனும் புரியுதா? அவன் கன்ஃபார்ம் ஆமாண்டா. எஸ்ஜே சூர்யா ஆமாமா. அப்ப எஸ்ஜே சூர்யாவை டைவர்ட் ஆயிடுவான்டா. எஸ்ஜே சூர்யாவை வந்து ஆல் அவுட் பண்ணிடுவான். உனக்கு புரியுதா? ஆல் அவுட் பண்ணிடுவான். உனக்கு 4 ஸ்பை. ஆமா 4 ஸ்பைடா. ஓகே இப்படி சொல்றியா? 4வது ஸ்பை க்ளோஸ்னு சொல்றியா? அதான் தப்பான லாஜிக்டா. அந்த ஸ்பை பெரியவரை போட்டா அது அவனோட ஸ்பை தான்டா. நீ ஏண்டா நீ இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் புரியுதாடா? இவன் அவனும் இவன் அவனும் க்ளோஸ். ஒளறடா அப்செட். நீ ஒன்னு தப்பா சொல்லிட்டேனா கண்டுவனங்க. அது நீ சமாளிக்க தெரியாம முட்டு கொடுக்குற. நான் 4 பேருக்கு 4 ஸ்பை. பெரியவரை போட்டா பெரியவரோட ஸ்பை தான்டா அவன். அது ஆல்ரெடி அது சொல்லி தான்டா கொல்லுவாங்க. ஆமாண்டா. அந்த பெரியவரோட ஸ்பை முருகன் கையை காமிச்சு விட்டுருவான்டா. முருகனை கை காமிச்சா முருகன் வந்து அவனோட ஸ்பைனை நினைச்சு கொன்றுவான்டா. நீ நல்லா படம் பார்த்தியா இல்லையா? அவனோட ஸ்பை நினைச்சு கொல்ல மாட்டான். பெரியவரோட ஸ்பை நினைச்சு தான் கொல்லுவான். நீ படம் தப்பா அவன் போகும்போதே பெரியவர் செத்து. இல்ல சச்சின் ப்ரோ அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ்ஜே சூர்யா சொல்லிவிடுவான் இந்த இவன் கூட தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தனை காமிச்சு விடுவானே அவருக்கு. அவனை கொன்றுவானே அதான் பெரியவர் இறந்ததை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் வருவாங்க. நீ நல்லா கவனிச்சேனா? பெரியவர் இறந்ததை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சொல்லுவான் பெரியவர் இறந்த அன்னைக்கு இவன் வீட்டை விட்டு குதிச்சு இறங்கி ஓடும்போது இவன்கிட்ட பேசிட்டு போனான்றதுதான் அந்த படத்தோட அந்த ஸ்டோரி. அந்த சீனோட இதுவே திரும்ப அது எதுக்காக? ஆமாண்டா. எஸ்ஜே சூர்யாக்கு பதிலா அந்த முருகனை கோர்த்து விட்டுருவான்டா. எஸ்ஜே சூர்யா உனக்கு புரியுதா இல்லையா? அவன் ஆட் அவுட் பண்ணிட்டான். அவனோட ஸ்பையும் கொண்டுட்டு ஒருத்தன் கேட்பான் சச்சின் ப்ரோ ஞாபகம் இருக்கா? யாரு சார் அது எது பிரச்சனை? இல்ல வலி கேக்குறான். ஐயோ ப்ரோ பார்பர்னி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. லாரன்ஸோட ஆளதான் கொன்றுவான். சச்சின் நான் தெளிவா சொல்றேன் சச்சின். ஃபர்ஸ்ட் ஐடியா போட்டு புரியுது. ஆனா அதெல்லாம் என்னடா அப்புறம் எவனையாவது கொண்டு அவன் ஸ்பை இவன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் அவன் தான் கையை காமிச்சு விட்டாலடா. அவன் ஸ்பைல ஒருத்தவன் இவன் பேரை சொல்லிட்டு தான் போவான். எஸ்ஜே சூர்யா பேரை சொல்லாம இவன் பேரை சொல்லிட்டு போவான். முறிய தப்பிச்சு ஓடினா கத்துவான் அந்த இடத்துல சுடும் போது. நல்லா பாரு. அப்படி பார்த்தா நானும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவேன். மன்சூர் அலிகான் மாதிரி என்ன பெர்ஸ்பெக்டிவ்டா இல்ல சொல்லுவான்டா. போய் பாருடா போயிடுறான்னு சொல்லுவான்டா. ஆக்சுவலா நீ நல்லா கவனிச்சனா அந்த இன்டர்வலோட அட்டை படம்னோனே சச்சின் ப்ரோ அவன் சொல்லுவான் முருகா நீ தப்பிச்சு போயிடுடான்னு சொல்லுவான் ப்ரோ. ஆமாடா நானும் பார்த்தேன்டா. கரெக்ட் நீங்க சொல்ற கரெக்டா. முருகா தப்பிச்சு போயிடணும்னா அது ராகவாவோட ஸ்பை நினைச்சு ராகவா அவனை கொன்றுவான். இதுதானே நீங்க சொல்றீங்க? ஆமா. அது எனக்கு அப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியல. மேபி என்னன்னு தெரியல. இல்லடா அந்த கடைசி எரிக்கும் கூட ஒருத்தர் சொல்லுவா ஒருவேளை டேரக்டரா இருக்கும். இல்லடா அவரெல்லாம் இருக்காதுன்னு அவன் அப்பதான் அதை வச்சுதான் கன்ஃபார்மே பண்ணுவான். அப்ப அவர் இருக்க அவன் கூட சொல்லுவான். எனக்கு அந்த படம் தியேட்டர்ல பாக்குறப்போ செம்மையா இருந்துச்சு. ஆனா ஒரு சில பேர் நான் கேட்டது சொல்றது ஆவரேஜ். இந்த விட்டோபா மாதிரி ஆளுங்க வந்துட்டு ஆவரேஜ்ங்கறாங்க. என்ன கான்செப்ட்ல ஆவரேஜ் சொல்றாங்கன்னே புரியல. நல்ல எங்கேஜிங்கா இல்ல அனிருத் பிரதர் கேங்ஸ்டர் ஸ்டோரியா ஜஸ்டிஃபை பண்ணல. அவன் படம் பார்க்க தெரியாது ப்ரோ. நீங்க வேற அவன்ட்ட போய் போராடிக்கிட்டீங்க. டேய் விட்டோபா உனக்கு படம் பார்க்க போடா டேய். இல்ல புளோரிடனா ஜஸ்டிஃபை பண்றான். அசால்ட் சேதுவும் இந்த கேரக்டரும் ஜஸ்டிஃபை பண்ணுன்னு சொல்லு. அசால்ட் சேது வந்து மதுரையிலே இருக்கிறவன்ப்பா. அவன் வந்து கிளைமாக்ஸ் வரையும் மதுரையிலே இருந்துட்டு. ஆமா அது ஒரு கோட் கேரக்டர். இல்ல சஞ்சய் ப்ரோ இவரு சின்ன வயசுல இங்க வந்துருவான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 15 வருஷம் தமிழ் சினிமால அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரைட்டும் பண்ணல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதவும் படல. அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணல. அந்த மாதிரி அது வந்து எப்படி சொல்றது? அது ஒரு டெஸ்டமெண்ட் மாதிரி. அது வேற லெவல்டா. அது சச்சின் ஆக்சுவலா உனக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து கிளீஷேவா எல்லாமே கமர்ஷியல் எலிமெண்டா அப்படியே ஆப்போசிட்டா இருந்த மாதிரியே இல்ல உனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ். ஐ அக்ரி. சில சீன்ஸ் வந்து பயங்கரமா ஒர்க் ஆச்சு. இந்த எலிஃபென்ட் சீன்ஸ்லாம் யோ இந்த பிரேக் ஆகுது.
நீ இந்த மாதிரி கிளீச்சே படமே பாத்துரு இல்லையா? எல்லாமே இப்ப பண்ணதே தான் திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு எங்கேஜ் ஆச்சா? அவள்தான் நான் நார்மலா போய் பாத்துருந்தேன்னா பிரச்சனை இல்ல. நான் பார்த்தது எப்படின்னா இதாண்டா இதான் சினிமான்ட்டு சொல்லிட்டு போய் பார்த்தேன். நம்மள வந்துட்டு ஒரு 4 பேர் சொன்னதுக்காக நீங்க வந்து இதாண்டா சினிமா என்ன சினிமா இருக்குன்னு போய் பார்த்தா அது அப்படிதான் ப்ரோ எல்லாத்துக்குமே தெரியும். டைம்லைன் ஃபுல்லா இதா இருந்தது. என்ன பிரச்சனைனா கேங்ஸ்டர் படமா ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவா முடிக்கணும்னே வாண்டடா மாத்திர மாதிரி இருந்துச்சு படத்துல. அவ்வளவுதான். அதான் லாஜிக் மிஸ்டேக். அவன் சொன்னா புரியும் நினைக்கிறேன். ஏய் ஜிகர்தண்டாவும் அதே யாரோ ஒருத்தவங்க பிரேக் ஆயின்னு இருக்காங்களே, யாரு அது? இல்ல நான் இந்த கேமரா சொல்றப்ப எல்லாரும் சிரிக்கீங்க. இதே தளபதி இந்த படத்துல நடிச்சிருந்தானா அந்த பாயிண்டே சொல்லிருப்பானுங்க. அது நம்ம அஜித் ரஜினி அதே சச்சின் அந்த ட்ரெய்லர்ல நிமிஷா ஒரு ஷாட்டு காட்டுவாங்க தெரியுமா? நிமிஷா சாஜனா அவ பேரு கீதா படத்துல இருந்து ஒரு நாள் அந்த படத்துல பொண்டாட்டியா அவள ஒரு ஷாட்டு காம்பா தெரியுமா? அவ வந்து அந்த இது தீப்பந்தத்தை எடுத்துட்டு யானை விரட்டுற மாதிரி இருந்துச்சு இந்த ட்ரெய்லர். அத இம்பாக்டா இருந்துச்சா அந்த படத்தை பார்க்கும்போது? இம்பாக்டா இருந்துச்சாவா? அந்த கேரக்டர் ஒர்க்கா இருந்துச்சான்னு கேக்குறேன் படத்துல. சும்மா ஒரே ஒரு டவுட், அவன் எங்க எஸ்.ஜே. சூர்யாவை கண்டுபிடிச்சிடுறான்? கண்டுபிடிக்க மாட்டான்றதான் எஸ்.ஜே. சூர்யாவே சொல்லிடுவான். கண்டுபிடிக்க மாட்டாளே. எஸ்.ஜே. சூர்யாவே சொல்லிடுவான். இல்ல அவன் ரிவீல் அப்படியே கம்ப்ளீட்டா ரிவீல் பண்ணுவானா என்ன? ஆமா சொல்லிடுவான். இல்ல அவன் சொல்லிடுவான். அவன் எஸ்.ஜே. சூர்யா எந்த சீன்ல சொல்லுவாரு? எங்க சொல்லுவாரு? லவ் பண்ணுவாங்க அந்த இவன் தான ஷூட் பண்ணிக்கிறீங்களா சார் அப்படி ஏதோ சொல்லுவானே ஏதோ ஒன்னு. இல்ல சஞ்சனா நடராஜன் இருக்கால, அவ வந்து லவ் பண்ணுவாள். அதுக்கப்புறம் சொல்லிடுவான். அந்த எந்த சீன்ல சொல்றான்? நான் கொல்லத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னானா? இல்ல செட்டானிய ஷூட் பண்ணுவாங்க தெரியுமா? அப்பதான் சொல்லுவான். இவனுக்கு அந்த இவங்க தப்பா யூஸ் பண்றான்னு தெரிஞ்சவனே சொல்லிடுவான். அப்படி ஒரு சீன் நான் பார்க்கல. மேபி என்னன்னு தெரியல ப்ரோ. செட்டானி உண்மையை சொல்லுவான் தெரியுமா? இல்ல செட்டானிய பத்தி சொல்லுவாங்க தெரியுமா? செட்டானிய மீட் பண்ணுவாங்க தெரியுமா? ரத்தத்தோட கிடக்கும். ஆமா மீட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் தான் சொல்லுவான் இந்த மாதிரி என்னைய யூஸ் பண்ணிட்டாங்க சாரின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவான். அப்பதான் நீ கேமரா எடுத்துட்டு கிளம்பிடு அப்படின்னு டயலாகாவே வருமா அது? ஆமா வரும். சொல்லுவான் நடந்து சொல்லுவான். இல்ல எனக்கு அதுதான் அது டைலாகா பார்த்த மாதிரியே இல்ல சார். அதனாலதான் இந்த டவுட் கேட்டேன். ஏன்னா இவனா வந்து சொல்ற மாதிரி இருந்தது மாதிரி அது எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி சீன் இருக்கும். நல்லா நோட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவான். ஓகே. இந்த விஜயகாந்த் எங்க இப்படி படாப்படுத்துறாங்க? ஐயோ எல்லாரும் ஒரு ட்வீட் எடுத்து போட்டுறாங்க. அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு அவன் குடும்பம் படாமப்படுத்துதுன்னு தெரியல. அதை விட்டுட்டு தானே அவருக்கு ஸ்டேஜ்ல வேற ஏத்தி பார்க்க பாவமா அந்த வீடியோ பாக்குறதுக்கு. எலெக்ஷன்லாம் வருது, கொஞ்சம் எழுச்சி பெறணும், தொண்டர்கள்லாம் கொஞ்சம் எழுச்சி பெறணும். அவருக்கு இல்லாத எழுச்சிங்க, அவர் பேருக்கு இல்லாத எழுச்சிங்க என்னத்தங்க இந்த அம்மாவுக்கு வந்துட போகுது? ஒண்ணும் வராது. இல்ல இல்ல அந்த கட்சி வந்துட்டு ஒரு பெரிய இது இருக்குது, நம்ம டேக் ஓவர் பண்ணிடலாம். அவருக்கு நான் சொன்னது புரியல உங்களுக்கு? அவரை கூப்பிட்டு வந்தா அந்த இது அந்த தொண்டர்கள்லாம் அவரை பார்த்து அவர் ஃபேஸை பார்த்து கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க. அதுக்கு சொல்றேன். இந்த ஃபேஸை பார்த்தா அதாவது இறக்கம் தாங்க போடுவாங்க பொதுமக்கள். இந்த அளவுக்கு இவ்வளவு வீக்கா இருக்கு பார்த்தே இல்லைங்க கேப்டன். ஆக்ரோஷமா பார்த்தோம், எவ்வளவு ஆக்ரோஷமா பார்த்தோம். இப்போ வந்துட்டு இல்ல நானும் அது சரின்னு சொல்ல வரல. ஏன் கூட்டு வர்றாங்கன்னு கேட்டீங்களா? அதுக்கான ரீசன் இதுதான். அதுதான் அரவிந்த் ப்ரோ கரெக்டான ரீசன் கொடுப்பாரு. சச்சின் ப்ரோ அரவிந்த் ப்ரோ கரெக்டான ரீசன் சொல்லுவார்ல. எதுக்கு இருக்கா? ஆமா அவருக்கு தெரியும். இது ரொம்ப தப்பு. ரொம்ப பணவெறி பதவி பறி அந்த இதெல்லாம் வந்து இந்த ட்வீட்ஸா போடுறாங்களே அது உங்களுக்கு சரியா படுதா ப்ரோ? அது பார்த்தா இன்னும் மன வருத்தம் தான் ஆகுது எனக்கு. அதுதான் நியூஸ் சேனல்லே போடுறாங்களா? அவர் உட்கார கூட முடியல அவரால. தம்ஸ் அப் காட்ட முடியாது. தம்ஸ் அப் காட்டுறதுக்கு அவருக்கு வந்துட்டு கையெல்லாம் எடுத்து அப்படி மேல லிஃப்ட் பண்றாங்க. ரஜினியை வச்சு எப்படி அவங்க குடும்பம் பிழைக்குது, அதே மாதிரி இவரை வச்சு அந்த குடும்பம் பிழைக்குது. அவ்வளவுதான். இது ஸ்பேஸ்ல தான் இந்த எல்ஐசி பத்தி பேசிட்டு இருந்தீங்க. திடீர்னு அந்த 7 ஸ்கிரீன் ட்விட்டர் போட்டான். அவன் போட்ட அப்புறம் தான் நாங்க பேசவே ஆரம்பிச்சோம். இப்போ இன்னும் பூஜையில வந்து
சி அது ஃபர்ஸ்ட் இது எஸ்கே ப்ராஜெக்ட் தானே. எஸ்கே ஆமா பண்ண ஆமா எஸ்கே பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் அது 4 வருஷத்துக்கு முன்னாடி அதான் 4 4 இயர்ஸ் 5 முன்னாடி ஆஃப்டர் அயலான்னு நினைக்கிறேன். 4 2019 வெளியவே வரமாட்டானோ இவன் சரி. இந்த விக்னேஷ் சிவன் ஆ? லவ் விட்டு வெளியவே வரமாட்டானோன்ட்டு கேக்குறேன். இதாங்க அவர் அப்படிதாங்க கொஞ்சம் அவரு அவருடைய கம்பெட் ஜோன் லவ் இல்லாம அவன் அஜித்தை விட்டு வந்ததே நல்ல கலந்தான். அது ஒண்ணு. ஆனா ராஜேஷ் ப்ரோ உங்களுக்கு இவன் லவ் படம் பண்ற வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தான்ல? அப்படி இல்லைங்க. அதாவது அதாவது நீங்க கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபேமிலி மேனா யோசிச்சு பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்துட்டு நான் பாக்குற 2 படம் 3 படம் தான். சரி வீட்டுல வந்து படத்துக்கு கூட்டு போன்னு சொன்னாலுமே எந்த படத்துக்கு கூட்டு போறது? இப்ப ஃபைட் கிளப் வருது, ஃபைட் கிளப் கூட்டு போக முடியுமா? அனிமல் கூட்டு போக முடியுமா? எந்த படத்துக்கு நான் ஃபேமிலியா நான் சூஸ் பண்ணுவேன் சொல்லுங்க? தளபதி படம். ஆனா அந்த லவ் படம் இப்ப உங்களால ரீசெண்டாவே இந்த மாதிரி ஃபேமிலி ஃபீல் குட் லவ் இந்த மாதிரி எதுவுமே வர மாட்டேங்குது. எல்லாம் ஒரு மாதிரி ஆக்ஷன் அந்த மாதிரி. ராஜேஷ் ப்ரோ காத்து வாக்குல 2 காதலுக்கு உங்களால கூட்டு போக முடிஞ்சது? ஏன்னா அதுல டபுள் மீனிங் நிறைய. எந்த காட்டுலடா? காத்து வாக்குல அந்த படமே ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குங்க. ஏங்க பண்றீங்க? படமாங்க அது 10 நிமிஷம் வந்து பார்த்தேன், பார்க்கவே முடியல. நான் டிவில தான் பார்த்தேன், அதுவும் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்கல. எப்பா சாமி அப்படியே போங்க. ரொம்ப ஸ்லோவா போகும் படம் கருமா. பாக்குற மாதிரி கூட இல்ல, ஸ்லோ ஸ்கிரீன் பிளே கூட. ஓவர் ஆக்டிங், நயன்தாரா ஒரு சைடு ஓவர் ஆக்டிங், இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல. அந்த பாட்டோட விசுவல்ஸும் எடுத்து வச்சிருப்பான். இன்னும் காண்டாகும். ஆமா இல்ல 96 படம் இருக்குல்ல, அது கூட கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா நல்லா இருக்கும், அந்த எமோஷன்ஸ் உனக்குள்ள கடத்தப்படும். ஆமா அந்த நல்லாவே இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். விஜய் சேதுபதி ஃபிலிம்ஸ்ல எனக்கு ஃபேவரட் ஃபிலிம்ஸ்னா ஃபர்ஸ்ட் 96 தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம படம்லாம்.